திலீப்பின் மிருதுவான புன்னகை இன்னும் மிருதுவாயிற்று. ஆனால் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அந்த புன்னகையுடனேயே அவளுடன் நடந்தான். மாலு திடீரென்று நினைவு வந்தவள் போல் அவனை கேட்டாள். பின்ன இந்த விஷயத்த உங்க அப்பாட்ட ஏன் சொல்லல? அவர் அனாவசியமா வேற இடங்கள்ல பெண் தேடிட்டு இருப்பாரு. அவன் தனது வழக்கமான புன்னகையுடன் பதில் சொன்னான். தேட வேணான்னு பதில் போட்டுட்டேன். அவள் அவனை வினோதமாக பார்த்து சிரித்தாள். இப்படி மொட்டையாவா? நீ தேர்ந்தெடுத்துட்ட பெண்ணோட விவரங்களை எழுதலையா? அவன் அவளை ஒரு வினாடி திரும்பி பார்த்து பிறகு தொலைவை நோக்கி புன்னகைத்தான். இல்ல. ஓ, இவன் ஒரு கோழை என்று நினைத்தபடி அவள் அவசரமாக கேட்டாள். ஏன், உங்க அப்பா ஒத்துக்க மாட்டார்ங்கிற பயமா? அவன் அவளை மறுபடி திரும்பி பார்த்தான். இவள் உண்மையிலேயே வெகுளித்தனமாக பேசுகிறாளா அல்லது ஆழம் பார்க்கிறாளா என்று தடுமாறினா மாதிரி. அவளது நிச்சலனமான விழிகளை பார்க்க தெம்பில்லாதவனாய் திரும்பவும் ஆகாசத்துக்கு பார்வையை திருப்பி சொன்னான். அந்த பயம் இல்ல. அவர் ஒப்புக்கொள்றாரோ இல்லையோ, என் வரையில நான் நிச்சயம் பண்ணிட்டேன். பின்ன ஏன் எழுதல? அந்த பொண்ணோட விருப்பம் தெரியாம எப்படி எழுதுறது? அவள் சட்டென்று அவனை ஏறிட்டு பார்த்து பிறகு வாய்விட்டு சிரித்தாள். அழகுதான். நீ இன்னும் இந்த பொண்ணை கேட்கவே இல்லையா? யூ ஆர் கிரேட் யார். அவன் எதுவும் பதிலுக்கு சொல்லாமல் நடந்தான். அந்த புன்னகைக்கு பின்னால் அவன் ஏதோ தீவிரமான சிந்தனையில் இருக்கிறான் என்று அவள் புரிந்து கொண்டாள். அந்த சிந்தனையில் சங்கடமோ குழப்பமோ இருக்க வேண்டும் என்று தோன்றிற்று. என்ன காரணத்தினாலேயோ கேட்க தயக்கமா இருக்கு மாலு என்றான் அவன் கடைசியில். ஏன், அவ உன்னை வெறுக்கிறதா நீயும் நினைச்சுட்டு இருக்கியா? அவன் சிரித்தான். அவன் என்ன வெறுக்கலன்னு தெரியும், விரும்புறாளான்னு தெரியாது. அவள் சிரித்துக்கொண்டே அவனை பார்த்தாள். அவ விரும்பலனாதான் என்ன குடிமொழி போயிடும்? உன் உலகம் அஸ்தமிச்சு போயிடுமா? அஸ்தமிச்சு போகாதுதான். ஆனா அவ விரும்பி எனக்கு துணையா வந்தான்னா என் வாழ்க்கை நிச்சயமா பிரகாசமா இருக்கும். அத பத்தி சந்தேகம் இல்ல. ஜடமா வாழறதுக்கும் உயிர் துடிப்போட வாழறதுக்கும் வித்தியாசம் இல்ல. அவள் மறுபடி வாய்விட்டு சிரித்தாள். கமான் யார், இப்பெல்லாம் நிறைய வங்காள கவிதை படிக்கிற போல இருக்கு. கிடுகிடுன்னு அந்த பொண்ணை போய் கேளு. இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் வேண்டாம். அவசரம் இல்ல, நான் காத்திருப்பேன் என்று அவன் புன்னகைத்தான். அவள் சின்ன பெண்ணின் குறும்புடன் தொடர்ந்தாள். நீ காத்திருக்கிற நேரத்துல எவனாவது ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ அவ அம்மா அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணி வரதட்சணை வாங்கிட்டு அவளை அழிச்சுன்னு போட போறான். யார் பிரெயின் வாஷ் ஆனாலும் இந்த பொண்ணு ஆக மாட்டா. அடே அப்பா, அந்த பெண்ணை பற்றி இவனுக்கு அசாத்திய நம்பிக்கை என்று அவள் வியந்தாள். குட். யார் அந்த பொண்ணு சொல்லு. இப்ப வேண்டாம், அப்புறம் சொல்றேன். உன்னை யாராவது பொன் பார்க்க வந்திருக்கிறாங்களா என்றான் அவன் பேச்சை மாற்றுகிறார் போல். அவள் சட்டென்று உற்சாகமானாள். வெங்கடேசன் வந்து பார்த்ததையும் அவனுடைய அப்பா செய்த பேரத்தை கேட்டும் அது தனக்கு சம்பந்தம் இல்லாதது போல் அவன் ஒதுங்கி நின்றதும், தான் ஆக்ரோஷத்துடன் அவன் தந்தையிடம் தனக்கு அவனை மணக்க சம்மதமில்லை என்று பேசியதையும் அப்பா அம்மாவின் பாதிப்புகளையும் அவள் நாடக பாணியில் சொல்லி முடிக்கும் போது திலீப் விழுந்து விழுந்து சிரித்தான். மென்மையாக அவள் கையை அழுத்தி பற்றி யூ ஆர் கிரேட் யார் என்றான். நீ அப்படித்தான் நடந்துக்குவேன்னு எனக்கு தெரியும். அவள் சற்று நேரம் யோசனையுடன் நடந்தாள். நம்ம சமூகத்து மூட பழக்கங்களையும் அக்கிரம போலித்தனங்களையும் இளைய தலைமுறைதான் எதிர்த்து போராடணும் திலீப். 100க்கு 90 கல்யாணங்கள் சந்த வியாபாரம் மாதிரிதான் நடக்குது. அப்பா அம்மா வரதட்சணை கொடுக்க தயாரா இருந்தாலும் பொண்ணும் பிள்ளையும் அதை எதிர்த்து நிக்கணும். அத்தனை மனோதிடம் எல்லா படித்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்க வேண்டாமா திலீப்? இல்லாதது மானக்கேடான விஷயம் இல்லையா? நிச்சயமா. அவள் சற்று நேர மௌன நடைக்கு பிறகு சொன்னாள். பெண்களிடையே நிச்சயமான ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறதுதான் என் லட்சியம் திலீப். திலீப் சிரித்தான். ஆண்களுக்கு வேண்டாமா அந்த விழிப்புணர்ச்சி? மாலு தீவிரமாக தலையசைத்தாள். வேணும்தான். ஆனா பெண்களுடைய சீரழிவுக்கு பெண்களே தான் காரணம். அவங்களுக்கு இருக்கிற அசட்டுத்தனங்களும் போலி கௌரவங்களும் தான் காரணம். இந்த அவங்களோட பலவீனத்தை தான் ஆண்களும் உபயோகித்துக்குது, எக்ஸ்பிளாய்ட் பண்ணுது. அவள் உணர்ச்சி வசப்பட்டு போனாள். யுக யுகாந்திரத்துக்கும் பொங்கி பொங்கி எழுகிறார் போல் இருந்தது. ஒட்டுமொத்த பெண் சமூகத்தையும் தோளை பிடித்து உலுக்க முடிந்தால் என்று கையும் காலும் பரபரத்தன. ஓ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆத்திரம் ஏற்படுகிறது என்று வியப்பு ஏற்பட்டது. அவள் படபடவென தொடர்ந்தாள். பலவீனமானவங்கள பலமுள்ளவன் தாக்கத்தான் செய்வான், அது இயற்கை. தான் செய்யற தப்ப உணராத முடியாத மிதப்புல இருக்கிறவன் அவன். அவனா திருந்திடுவான் இல்ல மாறுவாங்கிற அசட்டு நம்பிக்கையில பலவீனமானவன் உட்கார்ந்திருந்தா விடிவே கிடையாது. ஒரே வழி தாம் பலவீனத்தை போக்கிக்கிறது. இது வெறும் பெண்கள் பிரச்சனை இல்ல திலீப், இது சமுதாய பிரச்சனை. எல்லா பெண்களுக்கும் சமுதாய பிரஜை வரணும். தான் வீட்டுல நடக்கிறது தன்னை மட்டும் பாதிக்கிறது இல்ல, சமுதாயத்தையும் பாதிக்குதுன்னு உணரணும். பெண் சிந்திப்பவளா இருந்தாதான் சமுதாயம் சிந்திக்க ஆரம்பிக்கும். திலீப் 2 கைகளையும் தட்டி பாராட்டை தெரிவித்து சிரித்தான். பிரேவோ என்றான். இங்க என்ன செய்யற நீ? என்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட இத்தனை அருமையான ஸ்பீச்ச சொல்லி என்ன லாபம்?
சராசரிக்கும் கீழே சிந்தன திறன் கொண்ட பெண்கள் கூட்டத்துல எல்லாம் பேசணும். JNU காம்பவுண்ட தாண்டி உன் கொள்கைகள் போக வேண்டாமா? போகும் என்றாள் அவள் தீவிரமாக. அதுக்கெல்லாம் பிளான் வச்சிருக்கேன். என்னோட வாழ்க்கையே இதுக்குத்தான் நான் அர்ப்பணிக்க போறேன் திலீப். கல்யாணம் குடும்பங்கிற விலங்கையெல்லாம் மாட்டிக்க போறதில்ல. அவன் சில வினாடிகள் பேசாமல் இருந்தான். பிறகு மெல்லிய புன்னகையுடன் கேட்டான், கல்யாணங்கிறது விலங்காத்தான் இருக்கும்னு நினைக்கிறியா? அது உனக்கு சாதகமா இருக்கக்கூடாதா? இருக்காது என்றாள் தீர்மானமாக. அப்புறம் கொள்கைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் குறைஞ்சு போயிரும். குறைஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்ல என்றான் அவன் நிதானமாக. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு உன்னளவு வேகமும் சமுதாய பிரஜையும் இருந்தா? அவள் சட்டென்று பொறி தட்டினாற் போல் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அரை வினாடி கூர்ந்து பார்த்து அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டாள். அட கடவுளே, எத்தனை மண்டூகம்னா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். இவனுடைய இன்றைய பேச்சையெல்லாம் புரிந்து கொள்ளாத மண்டூகம். அவளுக்கு பெரிதாக சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. சிரித்தால் அவனுக்கு அது மன வருத்தத்தை அளிக்கலாம் என்று தன்னை சமாளித்துக் கொண்டு சொன்னாள். நான் அதை பத்திலாம் யோசிக்கிறதே இல்ல திலீப் என்றாள் மென்மையாக புன்னகைத்து. உங்க அம்மா அப்பா உன்னை வற்புறுத்தலையா? வற்புறுத்தினாலும் என்கிட்ட ஒன்னும் செல்லாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏய், என்ன உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயேன். உன் பெற்றோர்களை பார்க்க நான் ஆசைப்படுறேன். அவள் திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். ஏன் என்றாள். ஏன் இப்படி ஒரு அசட்டு கேள்வியை கேட்கிறோம் என்று நினைத்தபடி. தெற்கத்தியர் வீட்டுக்கு நான் போனதே இல்ல. உங்க அம்மாவுக்கும் உனக்கும் எத்தனை வித்தியாசம்னு பாக்கணும். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் எங்க அம்மாவே என்னால மாத்த முடியல. அப்புறம் சமூகத்தை எப்படி மாத்துறது? அதனால என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா? இல்ல வா, இன்னைக்கே வாயேன் என்று அவள் சிரித்தாள். மாலை அவனுடன் சேர்ந்து வீட்டு வாசல் படி ஏறிய போது அம்மா கோவிலுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுடன் கூட நின்றிருந்த திலீப்பை சந்தேகத்துடன் பார்த்தாள். அம்மா, இதுதான் திலீப், என்னோட வேலை பார்க்கிறார் JNUல என்று மாலு அறிமுகப்படுத்தினாள். அம்மா நமஸ்தே என்று புன்னகைத்துவிட்டு உள்ளே சென்றாள். வாசலை ஒட்டி இருந்த சின்ன வராண்டாவில் சிறியதாய் மலர்ந்திருந்த கோலத்தை ஜாக்கிரதையாக தாண்டி திலீப் புன்னகையுடன் உள்ளே நுழைந்தான். உட்கார திலீப் என்றபடி தேநீர் தயாரிக்க மாலு உள்ளே சென்றாள். அம்மா ஏதோ யோசனையில் இருந்தாள். எந்த ஊர்க்கார இந்த பையன் என்றாள் மெல்லிய குரலில். மாலுவுக்கு அர்த்தம் புரியாமல் எரிச்சல் ஏற்பட்டது. நம்ம ஊர்க்காரன் தான் என்றாள். அம்மா லேசான வியப்புடன் நம்ம ஜாதியா என்றாள். ஆமா என்றாள் மாலு அழுத்தமாக. மனுஷ ஜாதி. பாலுவின் கவனம் நழுவி நழுவி போயிற்று. அவனுடன் கூட நின்றிருந்த உயர் மட்டத்து கும்பல் கையில் விஸ்கி கிளாஸுடன் தீவிரமான பிசினஸ் பேச்சுக்கிடையில் நளினமான நாசூக்கான இடைச்செருகள் சிரிப்புடன் ஒரு செயற்கை சிநேகித போர்வை போர்த்தியிருந்தது. வெளியுலகத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் அசோகா ஹோட்டலின் பிரம்மாண்ட கான்பரன்ஸ் ஹாலில் நடந்து கொண்டிருந்த விருந்தில் சுபிட்சமும் ரசனை மிகுந்த நாகரிகமும் தெரிந்தது. டால்மியாக்கள், பிர்லாக்கள், டாட்டாக்கள் போன்ற உயர் ரக கும்பலின் ஆகர்ஷண பிம்பமாய் நின்றிருந்த சித்ராவின் பக்கம் பார்வை போகாமல் இருக்க பாலு தீவிரமாக முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவன் நின்றிருந்த கும்பலின் ஆண்கள் மேலெழுந்த வாரியாகவே தங்கள் சம்பாஷணையில் ஈடுபட்டிருந்ததையும் அடிக்கடி அவர்களது பார்வை சித்ராவின் பக்கம் திரும்பி அவளது அங்கங்களை மேய்வதையும் அவனால் உணர முடிந்தது. அவன் அடக்க அடக்க திமிரிக் கொண்டு அடிவயிற்றிலிருந்து உஷ்ணம் கிளம்பி மூளையை ஆக்கிரமித்தது. உள்ளங்கை வியர்த்து கன்னங்கள் சூடேறி போயின. ஒரு பெரிய மனிதரின் தடித்த சிவந்த கை சித்ராவின் இடையை சுற்றி இருந்தது. மார்பை போர்த்த வேண்டிய அவசியமில்லாத ஒரு மேற்கத்திய உடையை சித்ரா அணிந்திருந்தாள். கீழிறங்கிய கழுத்தில் தெரிந்த அவளது திரட்சியான மார்பின் பரிணாமத்தையே அத்தனை ஆண்களும் வெறிப்பதை மிக பெருமிதத்தோடு அவள் பாவிப்பதாக, உங்க பார்வைக்குத்தான் என் அழகு என்கிற கூச்சமில்லாத தைரியத்துடன் அவள் பவனி வருவதாக பாலுவுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. இவ ஒரு வேசி என்று தனக்குள் அவன் மூர்க்கமாக முணுமுணுத்துக் கொண்டான். நான் ஒருத்தன் இங்க இருக்கேங்கிற பிரஜையே இல்லாத மாதிரி, இல்ல இருந்தும் வேண்டுங்கிற அலட்சியத்தோட தான் உடலோட கவர்ச்சியிலால மற்ற ஆண்களை கவர துணிவாள்னா இவ வேற எதுக்குத்தான் துணிய மாட்டா? ஆத்திரத்தில் மார்பு வெகு வேகமாக அடித்துக் கொண்டது. கையில் இருந்த விஸ்கி கிளாஸ் நொறுங்கிவிடும் போல கைவிரல்களின் நரம்பு புடைத்து முறுக்கேறின. அவன் வெகு சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். அந்த கூட்டத்தில் எல்லோர் பரிதாபத்துக்கும் அல்லது ஏளனத்துக்கும் உரிய காட்சி பிரஜையாக தான் போய்விட்டாற்போல் அவனுள் திடீரென்று ஒரு கையாலாகதன பலவீனம் ஏற்பட்டது. கல்யாணமான புதிதிலும் அதற்கு முன்பும் கண்ணையும் மூளையையும் ஏதோ ஒரு கனமான திரை மூடியும் அமுக்கியும் இருக்க வேண்டும். யோசித்து பார்க்கும்போது துல்லியமாக நினைவுக்கு வந்தது. தன் உடல் அழகை கூச்சமில்லாமல் காட்டுகிற விதத்தில்தான் சித்ரா முன்பும் உடை உடுத்துவாள். அப்பொழுது அது ஏதும் விகல்பமாக தோன்றவில்லை, மாறாக போதையை ஏற்படுத்தியது. கல்யாணமான பிறகு அவள் போக்கு என் மனதை அதிர வைக்கிறது.
அவளது உடை அலங்காரத்திலும் போக்கிலும் மாறுதலை ஏன் எதிர்பார்க்கிறது? அவளை என் உடைமை பொருள் என்று நினைக்கிறேனா? முற்போக்கு சிந்தனையாளன் என்று பெருமை எடுத்துக் கொண்டிருந்த என்னுள் இப்படிப்பட்ட பிற்போக்கு எண்ணம் இருக்கலாமா? அவன் குழப்பத்துடன் தன்னை சுற்றி பார்த்தான். பார்ட்டியில் மற்ற பேர்களின் மனைவிமார்கள் நிச்சயம் வித்தியாசமாக இருந்தார்கள். சிலர் கணவன்மார்களின் நிழல்களாக இருந்தார்கள். கணவர்களின் பெருமையில் குளிர்காயும் பாமரத்தனத்துடன், வியாபார புத்தி கூர்மைக்கு சற்றும் குறைவில்லாத சாதுரியத்துடன், அந்த சாதுரியத்தை கணவனின் சமூக அந்தஸ்துக்கு அனுகூலமான கருவியாக மட்டும் உபயோகிக்கும் ஜாக்கிரதையுடன் வளைய வந்தார்கள். தங்களது உடல் கவர்ச்சியை யாரும் மிகைப்படுத்தி காட்டவோ அதை மூலதனமாக ஆக்கவோ நிச்சயம் முயலவில்லை. சித்ராவை போல் அவர்கள் இல்லாதது மட்டுமில்லை, அவளது நடத்தை அவனுள் ஏற்படுத்தும் ஆத்திரத்தில் சிறிதளவு அவர்களுக்குள்ளும் ஏற்படுத்துவது அவனது 6வது அறிவுக்கு இன்று புலப்பட்டது. சட்டென்று அவனுக்கு மாலுவின் நினைவு வந்தது. தனது மன உளைச்சலை அவளிடம் நேற்று தெரிவித்த போது தூண்டி துருவி அவள் எந்த விளக்கமும் கேட்கவில்லை. நான் அப்பவே சொன்ன, கேட்டியா என்று குத்தி காட்டவில்லை. பொறுமையா இரு, எப்படி இருப்பான்? சித்ராவின் இடையை பற்றி இருந்த பிரமுகர் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து அறையை ஒட்டினாற்போல் இருளடைந்த லவுஞ்சுக்கு அழைத்துச் செல்வது தெரிந்தது. பெண்கள் கிட்ட அவ சிநேகிதமா பேசி நான் பார்த்ததில்ல பாலு. இந்த மாதிரி ஒரு பெண் கிட்ட எந்த பெண் சிநேகிதமா இருக்க முடியும்? ஆனால் அன்று மாலுவிடம் நமக்கு எத்தனை ஆத்திரம் வந்தது! அவளோட அழக கண்டு, ஃபிகரை கண்டு உங்களுக்கெல்லாம் பொறாமையினால அவகிட்ட நீங்க நெருங்குறது இல்ல. அன்று பேசிய அசட்டுத்தனமான வார்த்தைகளுக்காக இப்பொழுது புதிதாக அவமானம் ஏற்பட்டது. வேறு ஒரு வட்டத்தில் நாகநாதன் அட்டகாசமாக சிரித்துக் கொண்டிருந்தார். இன்ன காரணம் என்று விளக்க முடியாதபடி கொஞ்ச நாட்களாக அவரை பார்க்கும் போதெல்லாம் ஏற்படும் சங்கட எரிச்சல் இப்பவும் ஏற்பட்டது. சித்ராவை போல் வெளிப்படையாக அவனை அலட்சியப்படுத்தாவிட்டாலும் அவர் காட்டும் மரியாதையும் கவனமும் செயற்கையாக தோன்ற ஆரம்பித்திருந்தது. இவரது டாம்பிக சூதாட்டத்தில் அவன் பகடையாக நிற்பது போல் ஒரு அமானுஷ்ய எச்சரிக்கை குரல் அடிக்கடி மனதில் பளிச்சிட்டது. அவருக்கு இந்த வட்டங்களில் இருந்த செல்வாக்கு அவனை மறைமுகமாக கட்டி போட்டது. இந்த காரணத்தினாலேயே அவருக்கு அவன் அடங்கி நடக்க வேண்டி வருமோ என்று அவனுள் ஒரு பயம் நெருட ஆரம்பித்திருந்தது. முக்கியமாக நேற்றிலிருந்து. எத்தனை கேவலமான நிலை இது! கண்ட கனவுகளும் எழுப்பிய லட்சிய கோட்டைகளும் இப்பொழுது இந்த விஸ்கி கிளாஸில் பஸ்பமாகி அந்த இருளடைந்த லவுஞ்சில் அவிந்து அவனுக்கு தலையை விண் விண் என்று பிளந்தது. ட்ரேயை சுமந்து கொண்டு வந்த போரிடம் கிளாஸை கொடுத்துவிட்டு அவன் லவுஞ்ச் பக்கம் பார்வையை திருப்பாமல் நாகநாதன் இருக்கும் இடத்துக்கு சென்றான். நாகநாதன் அவனை கேள்விக்குறியுடன் பார்த்தார். அவருடன் நின்றிருந்த மற்றவர்கள் அவனை பார்த்து புன்னகைத்து வரவேற்கையில் அவன் ஒப்புக்கு புன்னகைத்து எல்லோரையும் வணங்கி நாகநாதனை பார்த்து நான் கிளம்புறேன் என்றான். எனக்கு ஒருத்தரை முக்கியமா சந்திக்கணும், சித்ராவை திரும்ப நீங்க கொண்டு விடுறீங்களா என்றான் தமிழில். நாகநாதனின் பார்வை ஊடுருகிற மாதிரி இருந்தாலும் அதரங்கள் சரளமாய் மலர்ந்து நோ ப்ராப்ளம், கோ ஹெட் என்றார். நான் கிளம்பணும், சாரி ஜென்டில்மேன் என்று அவன் கவர்ச்சியாக எல்லோரிடமும் பொதுப்படையாக சொல்லிவிட்டு கிளம்புகையில் நாகநாதனின் பார்வை வெகு நேரத்துக்கு முதுகை துளைக்கிற பிரேமை ஏற்பட்டது. தன்னுள் இப்பொழுது சுபாவமாகி போன நமுஸ்தனத்துடன் அவன் வண்டியை திறந்து அரைந்து சாத்தி வேகத்துடன் கிளம்பினான். சித்ராவின் வெட்கமற்ற நடத்தையை கண்டும் காணாமல் ஆதரித்து கெடுத்து குட்டிச்சோவராக்கி கொண்டிருக்கும் இவரும் ஒரு தந்தையா என்று சீறிக்கொண்டு கோபம் ஏற்பட்டது. பணம் பண்ணுவதை தவிர எந்த குறிக்கோளும் இல்லாத, பணபலத்திலேயே எந்த கோட்பாடுகளையும் லட்சியம் செய்யாத சுயநலவாதியின் பெண் வேறு எப்படி இருப்பாள்? இவர்களது சுயநல வட்டத்தில் நான் எப்படி பொருந்துவேன்? உன் கொள்கைப்படி நீ நடந்துக்கணும்னா போராடித்தான் ஆகணும். அது சாதாரண போராட்டமாக இருக்க போவதில்லை என்று அவன் கோபத்துடன் கியரை மாற்றினான். நேற்று காலை நாகநாதன் வேலை மெனக்கெட்டு தேடிக்கொண்டு வந்த போதே சந்தேகம் ஏற்பட்டது. சித்ரா வழக்கம் போல் இன்னும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை. அவள் எழுந்த பிறகுதான் சமையல்காரன் உள்ளே நுழைவான். பாலு தனியாக வழக்கமான தனது வெண்ணெய் தடவிய டோஸ்டையும் டீயையும் வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்கும் காட்சியை கண்டு கொஞ்சமும் சலனப்படாத ஒரு நிதானத்தோடு நாகநாதன் ஆரம்பித்தார். உங்க கம்பெனி பெரிய அளவுல ஃபெர்டிலைசர்ஸ் வாங்க இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட கான்ட்ராக்டர்கள் டெண்டர்களை அனுப்புவாங்க. அதை ஏற்கிறதும் நிராகரிக்கிறதும் ஓ அதிகாரத்துக்கு உட்பட்டதா இருக்கிறதுனால நீ ஒரு காரியம் எனக்காக செய்யணும் என்றார். அவன் டோஸ்டரை கவனித்தபடியே என்ன என்றான். மெஹசன் அண்ட் மெஹசனுக்கு நீ ஏஜென்சி கொடுக்கணும். அவன் திடுக்கிட்டு அவரை பார்த்தான். என்ன மாமா இது, அந்த ஏமாத்தக்காரர்களுக்கா அப்படின்னு முடிவு கட்டிட்டியா என்றார் அவர் லேசான எரிச்சலுடன். ஃபெர்டிலைசர்ஸ் விஷயத்துல என்ன ஏமாத்தல் இருக்க முடியும்? இந்த ஏஜென்சி அவங்களுக்கு கிடைச்சா நம்ம 2 பேருக்கும் கமிஷன் கிடைக்கும். அவன் தலை நிமிராமல் சொன்னான், தன் அதிர்ச்சியை மறைத்து கொண்டு. அதுக்காக நான் சட்டத்துக்கு விரோதமான காரியத்தையோ கம்பெனி ரூல்ஸ்க்கு எதிராவோ செய்ய முடியாது.
நான் சட்டத்துக்கு விரோதமா செய்ய சொல்லல. எனக்கு கம்பெனி ரூல்ஸ் நன்னாவே தெரியும். இந்த கான்ட்ராக்டருடைய டெண்டரை நீ பாஸ் பண்றது எந்த விதத்திலையும் தப்பு இல்ல. அவங்களுடைய சரக்கு நம்ம லேபரேட்டரியில டெஸ்ட் செய்யப்பட்டு ஓகேன்னு கிடைச்சப்புறம் தான் அதையும் பாஸ் பண்ண முடியும். ஓகே பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. நாகநாதனின் குரலில் ஒரு நிர்தாட்சண்யம் தொனித்தது. அவனுடைய பதிலுக்கு காத்திருக்காமல் கிளம்பும் போது அரை வினாடி நிதானித்து அவனை பார்த்து, ஒன்னு நீ ஞாபகம் வச்சுக்கணும் பாலு என்றார். என்னுடைய சிபார்சுனாலதான் உனக்கு இந்த வேலையே கிடைச்சது. உன்னை விட கொம்பன்கள் செலக்ஷனுக்கு வந்திருந்த இடத்துல உனக்கு சான்ஸே இருந்திருக்காது, நான் மட்டும் போர்டுல இல்லன்னா. இந்த சவுக்கடியை ஜீரணிக்கும் முன் அவர் கிளம்பினார். அந்த நினைவு இப்பொழுது வந்த ஆத்திரத்தில் பாஸ்டர்ட் என்று அவன் திட்டியபடி கன்னாட் பிளேஸில் டிராபிக் சிக்னலுக்கு காத்திருக்கையில் அடுத்தாற்போல் நின்றிருந்த காரில் இருந்து ஹாய் பாலு என்ற பரிச்சயமான குரல் கேட்டது. பிரமோத் குப்தா 6 மாதமாக வெளிநாடு போயிருந்தவன். வண்டியை பார்க் பண்ணிடு, காஃபி ஹவுஸுக்கு வா, நிறைய பேசணும் என்றான். இன்றைய மனநிலையில் பிரமோத் குப்தாவின் தோழமை கூட வேண்டியிருந்தது. மாலு ஒருத்திக்குத்தான் அவனுடைய மன உளைச்சல்களை புரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனம் இருப்பதாக அவன் நினைத்துக் கொண்டான். மாலு கிடைக்காவிட்டால் அவனது பழைய வாழ்வை சேர்ந்த யாரானாலும், அது பிரமோத் குப்தாவாகவே இருந்தாலும் குவைட் வெல்கம். பிரமோத் தன் எதிரே உட்கார்ந்திருந்த பாலுவை பார்த்து மேம்போக்கான புன்னகை புரிந்தான். பணக்கார சதையில் மெருகும் பளபளப்பும் கூடியிருந்தன. மேல்நாட்டு வாசத்தில் அதிக சிவப்பாகி பார்வையில் அதிக தன்னம்பிக்கையுடன் பணக்காரனாய் பிறப்பது எத்தனை பெரிய அனுகூலம்! பர்சனாலிட்டியை டெவலப் செய்ய சிரமப்படவே வேண்டாம். பிறவியுடனேயே ஜனித்துவிட்ட அங்கி அது அவர்களுக்கு. பணிவுடன் வந்து நின்ற பேரரிடம் விஸ்கி சோடாவுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு பிரமோத் இன்னும் அகலமாக புன்னகைத்தான். முன்னைக்கு இப்ப ஆள் ட்ரிம்மா தெரியுற பாலு, யூ லுக் ஸ்மார்ட் யூனோ. முன்ன ஸ்மார்ட்டா இருக்கலங்கிறியா? படிப்புலயும் பேச்சிலையும் தான் ஸ்மார்ட், பார்க்க இல்ல இப்ப இருக்க. இவன் பேச்சை கேட்டுக்கொண்டு அவனுடன் குடிக்க உட்கார்ந்தது அசட்டுத்தனம் என்கிற மெல்லிய நெருடலை ஒதுக்கிவிட்டு பாலு கேட்டான், நீ அமெரிக்கா போனதே எனக்கு தெரியாது, வேலை விஷயமா போயிருந்தியா? விஸ்கியை ஒரு பெரிய விழுங்கு விழுங்கி பிரமோத் சிரித்தான். இந்தியாவை விட்டு வெளியில போயிடணும்னு ஒரு வெறுப்பு ஏற்பட்டு போயிருந்தது. படிப்பு பிசினஸ்ங்கிற சாக்குல கம்பெனி செலவுல போயிட்டு வந்தேன். எங்க அப்பாவுக்கு நான் பிள்ளைங்கிற காரணத்தினால கம்பெனியும் அனுப்ப ஒத்துக்கிட்டது. மறுபடி ஒரு மிதப்பான புன்னகை. நான் விரலசைத்தா காரியம் நடக்குங்கிற பார்வை. இந்த காரணத்தினாலேயேதான் உனக்கு சிரமம் இல்லாம வேலையும் கிடைச்சது. வெறுப்பு ஏற்பட்டு போயிடுதுன்னு நீ சொல்றது வேடிக்கையா இருக்கு பிரமோத். எதுக்கும் சிரமப்படாத அலட்டிக்காத வாழ்க்கை உள்ளவனுக்கு எதை வெறுக்கவும் காரணம் இல்ல. பாலு, காதலிச்ச அனுபவம் உனக்கு உண்டா? பாலு அதிர்ந்து போய் நிமிர்ந்தான். இதற்கு என்ன பதில் சொல்வது? நான் காதலிச்சேனா? காதல்ங்கிறது ஒரு சத்தியமான உணர்வா? உண்மைக்கு புறம்பானதா? வெறும் பிரமையா? உண்மைக்காக இருந்தால் அசோக் ஹோட்டலின் இருள் படர்ந்த லவுஞ்சில் துரோகம் செய்திருக்குமா? விஸ்கியின் சூடு நாடி நரம்புகளையெல்லாம் பற்றி நெஞ்சில் ஜுவாலையாக அமர்ந்து கொண்டது. அவனுடைய பதிலை எதிர்பார்க்காத ஒரு மிதப்போடு பிரமோத் குப்தா தொடர்ந்தான். காதல் விவகாரத்துல ஏற்பட்ட தோல்வியினால எனக்கு உலகம் வெறுத்து போயிடுச்சு. ஏதோ பெரிய ஹாஸ்யத்தை சொல்லிவிட்டார் போல் பிரமோத் சிரித்தான். கண்களில் லேசான சிவப்பு ஏறி இருந்தது. கன்னங்கள் பளபளத்தன. பிறகு திடீரென்று முகம் இறுகி போயிற்று. கோபமோ நிராசையோ ஏதோ ஒன்று அழுத்தமாக தென்பட்டது. இப்போ யோசிச்சு பார்த்தா எல்லாம் ஒரு ஈகோ ட்ரிப்னு தோணுது. ஆனா அந்த சமயத்துல எனக்கு ஏற்பட்ட துக்கமும் கோபமும் அவமானமும் சத்தியமா தோணுச்சு. இப்போ நினைச்சாலும் அதிர்ச்சி வருது. ஒரு பொண்ணால எப்படி அப்படி நடந்து கொள்ள முடியும்? வேற ஒரு சமயமா இருந்தா குப்தாவின் சுய சகாப்தமும் சுய பிரதாபமும் அலுப்பை ஏற்படுத்தியிருக்கும். இன்றைய மனநிலையில் உள்ள விஸ்கி செய்த வேளையில் குப்தாவின் பால் காரணம் புரியாத இரக்கம் சுரந்தது. எப்படி? குப்தாவின் கண்கள் விரிந்தன. தடித்த உதடுகள் துடித்தன. என்கிட்ட உயிரே வச்சிருக்கிறதா நடிச்சவ, அநேகமா என்னுடைய மனைவியாவே ஆகிட்டவ. ஹவு கேன் ஷீ ட்ரீட் மீ லைக் தட்? உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எப்படி அவ்வளவுக்கு அப்புறமும் சொல்ல முடிஞ்சது? டூ பேட் என்றான் பாலு அனுதாபத்துடன். காரணம் சொன்னா நீயே அதிர்ந்து போயிடுவ. என்னுடைய அப்பாவும் அவளுடைய அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அதாவது எங்க அப்பாவுக்கு மேலிடத்துல செல்வாக்கு இருந்த வரைக்கும். திடீர்னு அந்த செல்வாக்கு குறைஞ்சு போயிட்டது சில காரணங்களால. எங்களோட சம்பந்தத்தால லாபம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஒதுக்கிட்டாங்க. சுயநலவாதிகள் அதிகமாகிட்டாங்க இப்போ பிரமோத். விவஸ்த கெட்ட போயிட்டாங்க என்று பாலுவின் குரலில் ஆத்மார்த்த துக்கம் ஒலித்தது. பிரமோத் குப்தாவின் விழிகளில் இன்னும் ஆச்சரியம் குறையவில்லை. வெளிநாடுகள்ல பார்த்திருக்கேன் பாலு. பெண்கள் நடந்துக்கிறத யாரோட வேணாலும் படுக்கைக்கு போவாங்க, அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க. இந்தியால பெரிய பட்டணங்கள்ல சில பெண்கள் இப்படி இருக்கிறாங்க. நான் ஒரு மேல் ஷாவனிஸ்ட்னு வேணா நினைச்சுக்கோ. அந்த மாதிரி பெண்கள்ட்ட இருந்து நான் ஒதுங்கிடுவேன்.
இந்த பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம்ன்ற பேச்சாகவே இருந்தது. அந்த நிச்சயத்துல நானும் அவளும் சிம்லால ஒரு வாரம் இருந்தோம். அத்தனைக்கும் அப்புறம் அவ கொஞ்சம் கூடவே வருத்தம் இல்லாம உனக்கும் எனக்கும் சரி வராதுங்கிறா. ஐ ஷுட் ஹாவ் நோன் ஹர் பெட்டர் யார். மதராசி அப்படி நடந்துக்க மாட்டான்னு நம்புனேன். யாரையும் நம்புவதற்கில்லை என்று தடுமாறிய பாலு ஒரு வினாடி சித்ராவை பற்றி சொல்லலாமா என்று யோசித்தான். திடீரென்று ஒரு சோர்வு ஆட்கொண்டது. தன்னுடைய அவமானத்தை இவன் புரிந்து கொள்ள மாட்டான் என்று தோன்றிற்று. எத்தனை எத்தனை அவமானங்கள்! பெண்ணின் இன சதை பொருளாதார கவர்ச்சியில் கொள்கைகளை மறந்து எனக்கு நானே இழைத்துக் கொண்ட அவமானம். சிபாரசு இல்லாமல் வேலை கிடைத்ததாக மார்த்தட்டி கொண்டிருக்க நாகநாதன் அந்த பிரமையை நேற்று உடைத்ததன் அவமானம். சித்ராவின் அகம்பாவத்தால் ஏற்படும் அவமானம். தாம்பத்தியத்தை அவமதிக்கும் அவமானம். கேன் யூ பிலீவ் இட் யார் என்றான் பிரமோத் ஆச்சரியம் குறையாமல். பப்ளிக்கா அவளை அவமானப்படுத்தணும்னு மகாத்திரம் வந்தது. எங்க அப்பா அதுக்கு இடம் கொடுக்கல. நல்லதா போச்சு போ என்றார். அந்த குடும்பத்து சம்பந்தம் நமக்கு தேவையில்லைன்னு உடனடியா டிக்கெட்டை வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாரு. அவளோட அப்பன் பெரிய ஆளு. எங்க அப்பாவுக்கு சந்தேகம். கவர்மெண்ட் வேலையில இருந்துகிட்டே அந்த மனுஷன் ஏதேதோ தில்லுமுள்ளு பண்றாரோன்னு. கவர்மெண்ட் வேலை ஒரு கவரா போச்சு இப்ப பல குரூப்ஸுக்கு. பாலுவுக்கு திடீரென்று நாகநாதனின் ஞாபகம் வந்தது. மேற்கொண்டு பிரமோத் குப்தாவிடம் விவரம் கேட்கலாமா கூடாதா என்று மூளை தயங்கி அதிர்ந்து நின்றது. மதராசி அப்படி நடந்துக்க மாட்டான்னு நான் நம்புறேன். அவர் பேரு நாகநாதனா? ஆமா, உனக்கு அவர் தெரியுமா? அவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஓ காட், நோ. உள்ளங்கை வியர்த்து விரல்கள் லேசாக நடுங்கின. நெற்றி வியர்த்து மார்பு படபடத்தது. விழிகள் வெறித்தன. என்னுடைய வீடு ஏற்கனவே பொத்தல் விழுந்தது. சந்தியில் நின்று சிரித்து போனது. பெரிய மனித போர்வை போர்த்தி இருப்பதால் எல்லோரும் காதுபட கை கொட்டி சிரிப்பதில்லை. ஆனால் அவனை பார்க்கும் போதெல்லாம் பெரிய மனிதர்கள் கும்பலில் தவழும் மறைமுக புன்னகையில், ஐயோ பாவ பார்வையில், கேலி கிசுகிசுப்புகளில் அவர்களது கைகொட்டல் தெரிகிறது. பேரர், கிளாஸ் நிரப்பு. அவனுக்கே கூட சிரிப்பு வந்தது. பிரமோத் குப்தா கிளம்பி போன கையுடனேயே அவனுக்காக நாகநாதன் வலை விரித்திருக்கிறார். சரியான வலை. தன் குடும்ப ரகசியங்கள் தெரிய முடியாத வட்டத்தை சேர்ந்த ஒரு பையனை, தமிழ்நாட்டு எளிமையையும் நேர்மையையும் மறக்காத குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாது பையனை, படிப்பிலும் சோடை இல்லாதவனை, ஆனால் வேலை கிடைக்காமல் சோர்ந்திருப்பவனை. இதைவிட அருமையான இறை எங்கே கிடைக்கும்? பெண்ணிற்கு ஒரு கவசம், தனது தில்லுமுள்ளு வேலைகளுக்கு ஆமாம் சாமி போட ஒரு கருவி, ஒரு ஏமாளி. பிரமோத் தோழமையுடன் அவன் கையை பற்றினான். இப்ப கூட அவன் வாழ்க்கையை என்னால நாசமாக்க முடியும். எப்படி? யாரோ ஒரு முட்டாள் அவளை கல்யாணம் பண்ணிருக்கானா தெரியுமா? அவனை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். பாலு திடீரென்று பகபகவென சிரித்தான். நீ சொன்னா யாருக்கு நஷ்டம்? அந்த முட்டாளுக்கு தான் அவமானம். அந்த பொண்ணுக்கு ஒரு அவமானமும் இருக்காது. பிரமோத், திஸ் இஸ் ஹிலாரியஸ். இன்னொரு பெக் கொடு. பிரமோத் குப்தா அவனை சற்று யோசனையுடன் பார்த்தான். பாலு, நீ எப்போதுல இருந்து குடிக்க ஆரம்பிச்ச? அதுவும் இப்படி? உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லன்னு நினைச்சேன். பாலு மறுபடி சிரித்தான். பழைய பழக்கங்கள் மறந்து போன நிலையில புது பழக்கங்கள் வேண்டாமா? வேற கிளாஸ் காலி, நிரப்பு. பிரமோத் குப்தாவுக்கு உண்மையான கவலை ஏற்பட்டது. மேஜையில் கவிழ்ந்து விட்ட பாலுவின் தலையை உலுக்கினான். பாலு, இந்திரி, உன் கார்லயே உன் வீட்டுக்கு கொண்டு விடுறேன். கோ ஹெட். தனக்குள் சபித்துக் கொண்டே பிரமோத் பாலுவின் கோட் பாக்கெட்டில் இருந்து சாவியை எடுத்து இருவர் உதவியுடன் காருக்குள் உட்கார்த்தி காரை கிளப்பினான். பழைய வீட்டுல தானே இருக்க? பாலுவிடமிருந்து பதிலே இல்லை. மகா ஒழுங்கான பிள்ளை என்று பெயர் வாங்கியிருந்த இவனுக்கு என்ன ஆகிவிட்டது என்று ஆச்சரியமாக இருந்தது. கம்பெனி வேலை, கம்பெனி விருந்தும் ஆடம்பரமும் குடியும் காணாததை கண்டா மாதிரி பழக்கங்கள் தொற்றிக் கொண்டிருக்கும் பரதேசிகளுக்கு யோகம் அடித்தால் இப்படித்தான் இருக்கும் முடிவு. பழைய நினைவில் அவன் ராமகிருஷ்ணாபுரத்தில் அந்த சிறிய வீட்டின் கதவை இரவு 11:30க்கு தட்டிய போது கதவை திறந்த மாலுவுக்கு அவனையும் பாலுவையும் பார்த்ததும் தான் நினைத்திருந்ததை விட அதிக வேகமாக காலம் சுழல்வது புரிந்தது. ஹாய் என்ற பிரமோத் குப்தாவின் குரலை கேட்டு பாலுவின் குரலை கேட்டு பாலுவின் நிலையை கண்டு அரை வினாடி பிரமித்து நின்ற மாலு சட்டென்று சுயநினைவு வந்து கதவை நன்றாக திறந்து பாலுவின் இன்னொரு தோளை தாங்கிக் கொண்டாள். பாலுவோட தங்கல்ல நீங்க என்ற பிரமோதுக்கு ஆமா என்று தலையாட்டி விட்டு, என்ன ஆகிட்டது இவனுக்கு என்றாள் மெல்லிய குரலில். ஓ, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல என்றான் பிரமோத் லேசாக. கொஞ்சம் அதிகமா போட்டுட்டான். எனக்கும் ஆச்சரியம்தான். அவனை 6 மாசத்துக்கு அப்புறம் பாக்குறேன். வாசற்கதவை ஒட்டினாற் போல் இருந்த தன் அறைக்கு பாலுவை அணைத்து சென்று தன் கட்டிலில் கிடத்திய பிறகு பிரமோதை பார்த்து, இஃப் யூ டோன்ட் மைண்ட், வீட்டுக்கு வெளியே போய் பேசுவோம். என்னோட பெற்றோர்கள் விழித்துக்கிறத நான் விரும்பல என்றாள். நோ ப்ராப்ளம் என்று பிரமோத் கவர்ச்சியாக சிரித்து அவளை தொடர்ந்து வெளியே வந்தான்.
என்ன நடந்துச்சு என்றாள் அவள். மறுபடி பாலுவை எங்க பாத்தீங்க? அவன் விவரத்தை சொல்லி, நத்திங் டு ஒரி ரியலி, நாளைக்கு சரியாயிடுமா என்றான். அவள் அவனை ஊடுருவும் பார்வையில் பார்த்தாள். கம்பெனி பார்ட்டிகளுக்கு போக வேண்டியவனுக்கு குடிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த நிலைமை ஏற்படும் அளவு பாலு குடிக்கிறானா என்று நினைத்து அதிர்ச்சி ஏற்பட்டது. உண்மையில் பாலு இத்தனை குடிப்பான்னே எனக்கு தெரியாது. பார்த்து 6 மாசம் ஆயிட்டுது. நான் இந்தியாவிலே இல்ல. பழங்கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சோம். உண்மையில நான் தான் பேசிட்டு இருந்தேன். எதை பத்தி? பிரமோத் லேசான வியப்புடன் அவளை பார்த்தான். பிறகு சிரித்தான். ஓ, ஏதோ என் சொந்த விஷயத்த பத்தி, முட்டாள்தனமான பழைய நிலைமைகளை பத்தி. கூட படிச்ச சிநேகிதங்களை பார்க்கும்போதுதான் சில அந்தரங்க ஏமாற்றங்கள் வெளியில வரும். மாலு மெலிதாக பலவீனமாக புன்னகைத்தாள். வெளியில வர உங்க ஏமாத்தங்கள் கேட்பவ மனச தொத்திக்கலாம். அவள் பேச்சை புரிந்து கொள்ள இயலாமல் ஒரு வினாடி விழித்த பிரமோத் குழப்பத்துடன் சிரித்தான். ஓ நோ, டோன்ட் டெல் மீ பாலு அத்தனை சென்சிட்டிவ் ஆளாக இருக்க முடியாது. ஃபர்கெட் இட் என்றாள் அவள் இதமாக. இந்த வீட்டுக்கு பாலு கொண்டு விட சொன்னானா? இல்ல என்றான் பிரமோத். அவளை வியப்புடன் பார்த்தான். பாலு இங்க வசிக்கிறது இல்லையா? இல்ல. அவன் தன்னை பத்தி ஒன்னும் சொல்லலையா? இல்ல என்றான் பிரமோத் கூச்சத்துடன். நான் ஒரு முட்டாள். அவனை பத்தி ஒரு விவரமும் கேட்கல. என்னை பத்தியே பேசிட்டு இருந்தேன். 6 மாசத்துல அவன் வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்பட்டிருக்கலான்னு தோணாம போயிட்டுது. பாலுவுக்கு கல்யாணம் ஆயிட்டுது. மனைவியோட அவன் ஃபேக்டரிக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டுல இருக்கான். ஓ குட் குட். எனக்கு ஏன் இந்த முட்டாள் சொல்லவே இல்ல? சொல்ல நீங்க சந்தர்ப்பம் கொடுத்துருக்க மாட்டீங்க. இருக்கலாம். என் மேலதான் தப்பு. இன்னொரு நாளைக்கு சந்திக்கிறேன். கிளம்பட்டுமா? ஓகே என்றாள் மாலு தயக்கத்துடன். அவன் நடக்க ஆரம்பித்ததும் மாலு மெல்லிய குரலில் சொன்னாள். பாலு யார கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இல்லையா பிரமோத்? பிரமோதின் பார்வையில் மறுபடி வியப்பு தெரிந்தது. யார? மிஸ்டர் நாகநாதனோட பொண்ணு சித்ராவ. பிரமோதின் தாடை விழுந்தது. கண்கள் ஸ்தம்பித்து அவளை பார்த்தன. வாட் என்றான் மெல்லிய குரலில். ஓ காட், வாட் அ ஃபூல் ஐ ஹவ் பீன் என்றான் அடிக்குரலில். சற்று நேரம் எதுவுமே பேசத் தோன்றாமல் தலையை இருபுறமும் திரும்ப திரும்ப அசைத்து அவளை பார்த்து ஒரு கையாலாகத்தன புன்னகை செய்து தோளை குலுக்கி, இட் இஸ் ஃபன்னி, இட்ஸ் வெல், அவனை கவனிச்சுக்கோங்க என்றான். இத்தனை அறிவும் பொறுப்புணர்வும் உள்ள தங்க இருக்கிறது பாலுவுக்கு ஒரு பக்கபலம். மாலு சிரித்தாள். சுயபலம் தான் முக்கியம் பிரமோத். மற்ற யாருடைய பலமும் பிரயோஜனம் இல்ல. தேங்க்ஸ், குட் நைட். அவள் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்த பிறகும் அவன் சற்று நேரம் நின்ற இடத்திலேயே நின்று அவளை யோசனையுடன் பார்ப்பதை அவளால் உணர முடிந்தது. வீட்டிற்குள் நுழைந்து ஓசைப்படாமல் தாழ்பால் போட்டு முட்டாள் என்று அடிக்குரலில் கோபத்துடன் சொன்னாள். நல்ல வேளை, அம்மாவும் அப்பாவும் உள்ளறையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பாலுவை அம்மா இப்பொழுது பார்க்க நேர்ந்திருந்தால் பதறி அழுது ஊரை கூட்டி இருப்பாள். தகாத காரியத்தை பிள்ளை செய்து விட்டா மாதிரி அப்பாவும் முறைத்திருப்பார். அவள் மெல்ல தன் அறைக்கு சென்று சன்னமான மேஜை விளக்கை போட்டு நாற்காலிக்கடியில் அமர்ந்து கொண்டாள். அயர்ந்த நித்திரையில் பாலுவின் நெடிய அழகிய உருவம் நிராதரவாக தெரிந்தது. இதுவரை அவள் முழந்தறியாத துக்கம் தொண்டையில் உருண்டு வலித்தது. அவளது இயல்புக்கு விரோதமாக கண்களில் நீர் திரண்டது. இன்னைக்கு இவனுக்கு எத்தனை பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கணும் என்று புரியாமல் வாய் முட்டாள் என்று முணுமுணுத்த வண்ணமாக இருந்தது. பிரமோத் நிச்சயமாக இவனிடம் தனது ஏமாற்ற கதையை சொல்லி இருப்பான். மனதுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை வெளியில் கொட்ட முடியாமல் தான் குடித்திருக்கிறான். அத்தனை போதையிலும் அவன் எதுவும் வெளியிடாததை நினைத்து அவளுக்கு மனசு நெகிழ்ந்தது. இனிமேல் பாலுவுக்கு சித்ராவிடம் ஒட்டுமா? தனது வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் செய்து கொள்வானா? காம்ப்ரமைஸ் செய்து கொள்வானானால் அது ஒரு பெரிய சோகம். சித்ராவை போன்ற பெண்கள் சினிமாக்களில் தான் கடைசி சீனில் மனசு திருந்தி மன்னிப்பு கோருவார்கள். நிஜ வாழ்வில் சுரணை இல்லாத ஜன்மங்களுக்கு எப்பவுமே சுரணை ஏற்படாது. பிறவி குணங்களாக போய்விட்டவை எப்படி மாறும்? பாலுவின் பிறப்பு வளர்ப்பால் அவனுள்ளும் இருக்கும் சில குணங்கள் மாறாது. இந்த அடிப்படை முரண்பாட்டை அவன் எப்படி சமாளிப்பான்? உங்களை போல ஒரு தங்க இருக்கிறது அவனுக்கு பக்கபலம். எந்த வகையில்? இந்த கல்யாணத்தை தடுக்க எத்தனை முயன்றேன், முடிந்ததா? கண்ணை கட்டிக்கொண்டு பிடிவாதமாக அல்லவா இதில் போய் இவன் விழுந்தான். அம்மா இதை தலைவிதி என்று ஒரு வார்த்தையில் விளக்கிவிட்டாள். இன்றைக்கு தூக்கம் வராது என்கிற பிரஜையோடு அவள் சிறிது நேரம் ஏதோ புத்தகத்தை படிக்க முயன்று முடியாமல் விளக்கை அணைத்து மேஜை மேல் முகத்தை கவிழ்த்து கண்களை மூடினாள். காலையில் கண்ணை விழித்த போது சமையலறையிலிருந்து சுப்பிரபாதம் கேட்டது. பாலு கழுத்துக்கடியில் கைகளை கோர்த்து விட்டதை பார்த்தபடி படுத்திருந்தான். அவள் ஹலோ என்றாள். இயல்பாக புன்னகைத்து கட்டில் விளிம்பில் சென்று அமர்ந்தாள். அவனது தலைமயிரை கோதி எப்படி இருக்க என்றாள் மெல்லிய குரலில். அவன் புன்னகைக்காமல் ஓகே என்றான்.
கொஞ்சம் தலைய வலிக்கிறது. பிரமோத் கொண்டு விட்டானா? ஆமா, அம்மாவோட ஸ்ட்ராங் காஃபியை குடி, சரியா போயிடும். அவன் சட்டென்று ஒரு கழித்து படுத்து குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தான். அவன் அழுது பார்த்தே இராத அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த திருமணம் இவனை எவ்வளவு பெரிய கோழையாக்கி விட்டது என்கிற பிரஜை பயங்கரமாக தோன்றிற்று. அவன் முதுகில் சமாதானமாக தட்டிவிட்டு எழுந்தாள். நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, அப்பா அம்மாவுக்கு நீ வந்திருக்கிறது தெரியாது, இனிமேதான் சொல்ல போறேன் என்றாள். பல் தேய்த்து விட்டு சமையலறைக்கு சென்றதும், அம்மா, பாலு வந்தான் நேத்து ராத்திரி, இங்கதான் தூங்குறான் என்றாள். அம்மாவின் முகம் சட்டென்று பிரசன்னமாயிற்று. அட, எப்போ, எனக்கு தெரியவே இல்லையே என்றாள். சித்ரா வந்திருக்காளா? இல்ல, ஏதோ வேலை விஷயமா இந்த பக்கம் வந்தானா, நாழி ஆயிட்டுதுன்னு இங்கே தங்கிட்டான். 11:30 மணிக்கு வந்தான், உங்களை எழுப்புவாண்டான்னு இருந்துட்டேன். சரிதான், போறது. அப்படியாவது வந்தானே, அவதான் இந்த பக்கம் தலை காட்டுறதே இல்ல. அம்மா, நீ இப்ப எதையும் ஆரம்பிக்காத. போங்கிட்ட தானடி சொல்வேன், வெளிப்பேர்கிட்டயா சொல்ல போறேன்? என்னவோ எனக்கு அஞ்ஞானம். அஞ்ஞானம் போய் ஞானம் வர வேண்டிய வயசாச்சு உனக்கு. இந்த அம்மா மாற மாட்டாள் என்கிற அலுப்புடன் காஃபி டம்ளரை தூக்கி கொண்டு வாசற்கதவின் அடியில் காத்திருந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை உருவி பிரித்து பார்க்கும்போது திடீரென்று திலீப் பானர்ஜியின் நினைவு வந்தது. அம்மா அவனை பற்றி விசாரிக்க என்ன ஜாதி என்றதும் தான் எரிச்சலுடன் மனுஷ ஜாதி என்று பதில் வெட்டியதும் ஞாபகத்துக்கு வந்து சிரிப்பு வந்தது. பாலுவிடம் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றுகையிலேயே இந்த அம்மாவுக்கு இன்னும் பல அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றன என்கிற அனுதாபம் எழுந்தது. அம்மாவை போன்ற பெண்களுக்கு அதிர்ச்சிகளினால்தான் விவேகம் ஏற்பட வேண்டும். நல்ல மனசுடைய பெண்களானாலும் சமுதாய நோக்கோ சுயமான விவேகமோ இல்லாது போனால் இந்த மாதிரி அதிர்ச்சிகள் தேவைதான் என்று மாலு நினைத்து கொண்டாள். அம்மாவின் பாஷையில் அவர்களது தலையெழுத்து அது. பாலு அதிகம் பேசாமல் ஏதோ யோசனையில் ஆழ்ந்து உட்கார்ந்திருந்தது அம்மாவுக்கு சற்று கவலை அளித்ததை மாலு கவனித்தாள். காய்கறி நறுக்கும் வேகத்திடையே அம்மாவின் பார்வை அடிக்கடி பாலுவின் மேல் யோசனையுடன் பதிந்தது. உடம்பு சரியில்லையா என்ற கேள்விக்கு அவனிடம் இருந்து பதில் வராததால் மாலு உள்ளே நுழையும் போது, ஏண்டி, இவன் என்னவோ போல இருக்கான் என்று கிசுகிசுத்தாள். சாதாரணமாத்தான் இருக்கா மாதிரி இருக்கு எனக்கு என்றாள் மாலு பட்டுக்கொள்ளாமல். பொண்டாட்டியோட ஏதாவது மனஸ்தாபமோ? இத்தனை துல்லிய உணர்வுகளை கொண்ட அம்மா தன்னுடைய சிறிய வட்டத்திலிருந்து வெளியே வந்து பெரிய விஷயங்களை பற்றி சிந்திப்பாளானால் எத்தனை நன்றாக இருக்கும் என்கிற ஆயாசத்துடன், எனக்கு தெரியாதுமா என்றபடி கல்லூரிக்கு கிளம்ப மாலு தயாரானாள். மேலெழுந்தவாரியாகவே வாழ்ந்து பழகிவிட்ட அப்பாவுக்கு குழந்தைகளிடம் உள்ள உறவும் மேலெழுந்தவாரி என்று தோன்றிற்று. அவர் பாலுவை பார்த்ததும் பிரத்யேகமான கவனம் ஏதும் காண்பிக்காமல் வீட்டில் இருக்கிறவனிடம் தினமும் பார்த்து பேசுவது போல் அரசியல் விஷயங்கள் சிலவற்றை பற்றி அவன் ஒத்துக்கொள்வானா மாட்டானா என்று கவலைப்படாமல் தன் போக்கில் சொல்லி சலூனுக்கு கிளம்பி போனார். சாப்பிட்டு போச்சொல்லுடி மாலு அவன என்றாள் அம்மா மெல்ல. அவனுக்கு பிடிச்ச மோர் குழம்பும் எண்ணெய் கத்திரிக்காயும் பண்ணிட்டு இருக்கேன். அவளுடைய அறையில் இன்னும் ஏதோ பிரமையில் உட்கார்ந்திருந்த பாலுவின் தோள் மேல் மாலு கையை வைத்து மிருதுவாக சொன்னாள், டேக் இட் ஈஸி பாலு. அவன் வழக்கம் போல் புன்னகைக்கவில்லை, முகம் இறுகி போயிருந்தது. எப்படி என்றான் நிதானமாக. முடிகிற அளவுக்கு. சாரி பாலு, மூணா மனுஷியா அட்வைஸ் பண்றது சுலபம்னு நீ நினைப்ப. ஆனா இந்த மாதிரி சமயத்துல உன்னை ஒரு விஷயம் நேரடியா தாக்குற சமயத்துல கூட கொஞ்சம் நிதானமா அப்ஜெக்டிவா பார்த்தன்னா மனசு கொஞ்சம் தெளிவடையும். அவன் தீவிரமாக மண்டையை அசைத்தான். என்னால் அது சாத்தியம் இல்ல மாலு. சாதாரண மனுஷன் அப்ஜெக்டிவா என்னத்தான் நான் பாத்துக்கணும். நெருப்புல கைய வச்சேன், சுட்டுண்டாச்சு. அவன் திடீரென்று நினைவு வந்தவனாய் அவளை கேட்டான், உனக்கு சித்ராவை பத்தின விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரியுமா? அவளுக்கு சங்கடமாக இருந்தது. அவளை பத்தி பொதுவா தெரியும். அவன் முகம் பளபளத்தது, நெற்றி வியர்த்து பார்வை தீர்க்கமாக இருந்தது. பிரமோத் குப்தாவோட அவ சுத்தினதும் சிம்லாவுக்கு போய் அவனோட தனியா தங்குனதும் தெரியுமா? அவள் தயங்கி கொண்டு பதில் சொன்னாள், கொஞ்ச நாள் முன்னாடி தெரிய வந்தது. பின்ன ஏன் சொல்லல? அவள் மென்மையாக சிரித்தாள். ஏன்னா நான் முட்டாள் இல்ல. இத சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பாலு? சின்ன வயசுல எத்தனையோ அசட்டுத்தனங்கள் செய்வோம். கொலை குற்றத்தையே மனிதாபிமானத்தோட பார்க்க வேண்டியிருக்கும் போது இந்த மாதிரியான முடிஞ்சு போன விஷயங்களை போஸ்ட்மார்ட்டம் செய்யறதோ அதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு போறதோ விவேகம் இல்ல. நிதானமா யோசிச்சு பாரு பாலு. நீயும் நானும் எப்பவுமே கர்வப்பட்டுப்போம், நமக்கு குறுகிய பார்வை கிடையாதுன்னு. நீ முற்போக்கு சிந்தனையாளனா இருந்தா இந்த விஷயம் உன் தாம்பத்தியத்தை பாதிக்க கூடாது. இத அதிர்ச்சியா எடுத்துண்டு அதை தாங்கிக்க முடியாம நினைவு போற வரைக்கும் குடிச்சா, மை காட் பாலு, நீ இவ்ளோ பலவீனமானவன் நான் நினைக்கவே இல்ல. இந்த கல்யாணமே ஒரு மிஸ்டேக் பாலு. அவளுக்கு எரிச்சல் ஏற்பட்டாலும் பொறுமையாக சொன்னாள், அதை ஒரு வெற்றியா பார்க்கணும் பாலு. முறிச்சுக்கிறது பெரிய காரியம் இல்ல, ஜோடிக்கிறது தான் பெரிய காரியம்.
சாரி, நான் கிட்டத்தட்ட ஒரு பாட்டி மாதிரி பேசுறேன். பாலு வெகு நேரம் பதில் சொல்லாமல் தலையை குனிந்து யோசனையில் இருந்தான். மாலு மிருதுவாக தொடர்ந்தாள். யூ ஆர் ரைட். அப்ஜெக்டிவா ஒன்ன நீயே பாத்துக்கணும். நீ சித்ராவை ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணிண்ட. நம்ம வளர்ப்புக்கும் அவ வளர்ப்புக்கும் ஒத்து வராதுன்னு நான் சொன்னப்போ அத சிநேகிதமான அட்வைஸ்னு கூட ஒத்துக்க முடியாத அளவுக்கு நீ தீவிரமா இருந்த. நான் சொல்லி காட்டல, நீ இதையெல்லாம் அனுபவிச்சாகணுங்கிற ஆங்காரத்தோட சொல்லல. வாழ்க்கை முறை ரெண்டு மட்டத்திலையும் வித்தியாசப்படும் போது மாரல் ஸ்டாண்டர்டும் வித்தியாசப்படும். ரொம்ப பணக்கார வட்டத்துல ஆணுக்கும் பொண்ணுக்கும் பணபலத்தாலேயே அத்துமீறல்களுக்கு லைசன்ஸ் உண்டு. அதெல்லாம் அவங்களுக்கு தப்பு இல்ல. உன்னுடைய அதிர்ச்சிக்கு காரணம் உன்னுடைய வளர்ப்பு. அம்மாவும் அப்பாவும் சில தர்மங்களுக்கு பயப்படுறா, நாம வேற தர்மங்களுக்கு பயப்படுறோம். கோபப்பட வேண்டிய விஷயத்துக்கு நாம கோபப்படத்தான் வேணும். ஆனா சித்ராவுடைய இந்த விஷயத்த இத்தோட விட்டுடு. கல்யாணத்துக்கு முந்தி நடந்தது இது. அவளுடைய புருஷங்கிற ஈகோனால உன்னால தாங்கிக்க முடியல. அவன் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு லேசான தடுமாற்றத்துடன் சொன்னான். நீ சொல்றது சரியா இருக்கலாம். ஆனா நான் கலங்கி போயிருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல. அதோட சம்பந்தப்பட்ட பல கேள்விகளும் பதில்களும் தான் என்ன குழப்புறது. எது நிஜம் எது பொய்ன்னு தெரியல. பிரமோத் விஷயம் முடிஞ்ச சுருக்கிலேயே நான் அந்த நாகநாதுக்கு ஆப்டதும் அவங்களுடைய வலைக்குள்ள விழுந்ததும் வடிகட்டின முட்டாளா இப்ப நிக்கிறனே மாலு. எனக்கு கிடைச்ச வேலை கூட கடைசியில என் திறமையினால இல்ல, நாகநாதனுடைய சிபார்ஸ்னால. சித்ராவுக்குன்னு தனிப்பட்ட ஆழமான உணர்வுகளோ கொள்கைகளோ இல்லாதது வேடிக்கையான விஷயம். அப்பா சொன்னதுக்காக பிரமோத விட்டா. அதுக்காக வருத்தப்பட்டதா தெரியல. அப்பா சொன்னாருங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இதுலயும் எந்த பிடிமானமும் இல்ல. தாமரையில தண்ணி மாதிரியா என்று மாலு சிரித்தாள். அப்போ அவளை எந்த அபவாதமும் ஒட்டாது. ஃபாதர் பிக்சேஷன் அவளுக்கு. நீ அதை மாத்த பாரு. சுலபமா சொல்லிட்ட. சரி, உன் ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லு. அம்மாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணுமா. உனக்காக பண்ணின உனக்கு பிடிச்ச மோர் குழம்பையும் எண்ணெய் கத்திரிக்காயும் சாப்பிட்டு போறியா இல்லையா? பாலு தன்னை அறியாமல் சிரித்தான். ஆட்டம், சாப்பிடுறேன். இதோட ருசியெல்லாம் எனக்கு மறந்து கூட போயிடுத்து. பின்ன என்னோடய சாப்பிடவா? கிளம்புறச்ச JNUல டிராப் பண்றியா? சொந்த பெட்ரோல்னா கொண்டு விடு, கம்பெனி பெட்ரோல்னா வேண்டாம். பாலு வாய்விட்டு சிரித்தான். சொந்தத்துக்கும் ஓசிக்கும் வித்தியாசம் தெரியாத உலகத்துல நான் இருக்கேன் மாலு. உலகத்தை விடு. உன் மனசு உனக்கு சொந்தம், உன் கால்கள் உனக்கு சொந்தம். அம்மா, மோர் குழம்பு A1. அவன் சொல்லட்டுமேடி. ஆஹா, சொல்லட்டுமே. அவன் ஓசி காம்ப்ளிமெண்ட் கொடுப்பான், நான் நிஜமானதா கொடுப்பேன். இல்லம்மா, சத்தியமா மோர் குழம்பும் எண்ணெய்க்காயும் எக்ஸலண்ட். அடிக்கடி வாயேண்டா பாலு இப்படி என்றாள் அம்மா நிகழ்ந்து. சித்ரா குளிஞ்சிட்டு இருக்காளா? என்னது? ஃபர்கெட் யார் என்றாள் மாலு அவசரமாக. சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா, எனக்கு டிஃபன் வச்சாச்சா? மாலுவின் மறைமுக முறைப்பை பார்த்து அம்மா அடங்கி வச்சாச்சு என்றாள். ரைட்டோ, நாங்க இப்போ கிளம்புறோம்மா என்ற மாலு சமாதானமாக அம்மாவின் கன்னத்தை செல்லமாக தட்டினாள். உன் குழந்தைகளை பத்தி ரொம்ப கவலைப்படாத. நான் எங்க கவலைப்படுறேன் என்றாள் அம்மா லேசான நிஷ்டூரத்துடன். எல்லா பாரத்தையும் அந்த முருகன் மேல போட்டாச்சு. நல்ல காரியம் பண்ண என்று மாலு புன்னகைத்தாள். முருகன் பின்ன வேற எதுக்கு இருக்கார்? உன் பாரத்தை சுமக்கத்தானே. ஆனா உனக்கு பதிலா அவர் யோசனையும் பண்ணுவார்னு மாத்திரம் எதிர்பார்க்காத. மாலு சிரித்து கொண்டே பாலுவை தொடர்ந்து வண்டியில் அமர்ந்தாள். சாயந்தரம் அம்மா சர்ச்சைக்கு அகப்படவே மாட்டா. யோசிக்கவே பயப்படுறா தெரியுமா? சமூகம் என்ன சொல்லும், இதை தவிர வேற யோசனை இல்ல. மேலோட்டமா பார்த்தன்னா அம்மா ஒரு நல்ல மனுஷி, தெய்வ நம்பிக்கை உள்ளவ, புருஷனுக்கு அடங்குனவ, குழந்தைகள் பசிய பார்த்து ருசியா சமைக்கிறவ, எ ஹார்ம்லெஸ் சிட்டிசன். ஆனா அது போருமா? சமூகத்துல உன் பங்கு என்ன, பொறுப்பு என்ன? சமூகம் முன்னேற நீ என்ன செய்ய போற? அதையும் முருகனையே பாத்துக்க சொல்ல போறியா? முருகன் தான் ஏஜென்ட் அனுப்புவார் மாலுங்கிற ரூபத்துல. மாலு பக்கென்று சிரித்தாள். ஏய், இப்பதான் பழைய கலை வருது உன் முகத்துல. அம்மா மாதிரி நீயும் யார் மேலேயாவது பாரத்தை போட பாக்காத. சராசரி இந்திய கணவனா நீ மாறி சுலபமான வழியை தேடின்னு போயிடுவியோன்னு தான் எனக்கு பயம். ஒரு மேல் ஷாவனிஸ்ட் செய்யற காரியம் அது. நீ அப்படி செஞ்சா எனக்கு ஏமாத்தமா இருக்கும். முனை திரும்பியதும் JNUவின் நீள காம்பவுண்ட் படர்ந்தது. உனக்கா காத்துட்டு இருக்கான் உன் ஃப்ரெண்டு. ஓ, திலீப் பானர்ஜி என்று மலர்ச்சியுடன் மாலு சிரித்தாள். இவனை அம்மாவுக்கு அறிமுகப்படுத்த வீட்டுக்கு அழைச்சுன்னு போன. இவன் என்ன ஜாதின்னு அம்மா. அதுக்குத்தான் அம்மா யோசிக்கவே பயப்படுறா என்று பாலு புன்னகைத்தான். மறுபடியும் மாலு சிரித்தாள். காரிலிருந்து இறங்கிக் கொண்டு, ஓகே யார், அடிக்கடி வா. ஆனா நேத்து மாதிரி வந்து நிக்காத. சேர் அப் என்று வலது கட்டை விரலை நிமிர்த்தி பளிச்சென்று சிரித்து திலீப் பானர்ஜியை நோக்கி அதே மலர்ச்சியுடன் அவள் முன்னேறுகையில்
பிரமோத் குப்தா நேற்று இங்கு கொண்டு விட்டது எவ்வளவு நல்ல காரியம் என்று பாலு நினைத்து கொண்டான். சிந்தனை கோணத்தையே மாலு திசை திருப்பி விட்டாள். நேற்று என் வீட்டிற்கு சென்றிருந்தால் என்ன செய்திருப்பேன்? எல்லைகளின் விளிம்பிற்கு சென்றுவிட்ட நிலையில் நான் என்னதான் செய்திருக்க மாட்டேன். ஆபீஸுக்கு செல்லும் கும்பல் டெல்லியின் விஸ்தாரமான தெருக்களிலும் நெரிசலை ஏற்படுத்தி இருந்தது. வீட்டிற்கு சென்று உடையை மாற்றிக்கொள்ளத்தான் நேரம் இருக்கும் என்று பாலு டிராபிக் சிக்னலுக்கு காத்திருக்கும் சமயத்தில் தனக்குள் சொல்லிக் கொண்டான். வீடு. அந்த வார்த்தையின் நினைப்பு மனதில் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அவனுடைய தாயின் வீடுதான் இப்பவும் வீடாக தோன்றிற்று. அம்மாவுக்கு மாலுவின் எதிர்பார்ப்பின்படி சிந்தனை திறன் இருக்கிறதோ இல்லையோ, வீட்டை வீடாக வைத்திருந்தாள். எனக்காக கவலைப்படவும், என் நலனுக்காக பிரார்த்திக்கவும், என் ருசியை மதிக்கவும் ஒரு ஜீவன் இருக்கிறது என்கிற தெம்பை ஏற்படுத்தினாள். சோர்ந்த மனநிலைக்கு அதிகம் கேள்வி கேட்காத மௌனத்துடன் மரியாதை தெரிவித்தாள். இப்படியெல்லாம் சித்ரா இருப்பாள் என்று நான் எதிர்பார்த்தது முட்டாள்தனம். என் வீடு இன்று வீடாக இல்லாம இருப்பதற்கு என்னுடைய மனோபாவனை தான் காரணம். அவளுடைய புருஷன் என்கிற காரணத்தாலே உன்னால தாங்கிக்க முடியல. மண்டையில் அடித்தா மாதிரி மாலு விட்டு வைத்து விட்டாள். தாங்கிக் கொள்ளத்தான் முடியவில்லை, ஆனால் தாங்கிக் கொள்ள வேண்டும். தெரியாமல் நடந்த பருவ கோளாறினால் ஏற்படும் தவறுகளை ஏற்க வேண்டிய, மன்னிக்க வேண்டிய சரளத்தோடு. அந்த சரளம் இயல்பாக வருமா? பிரமோத் குப்தாவின் பிரதாபத்தை கேட்பதற்கு முன்பே தனது தாம்பத்தியத்தில் புலனுக்கு தெரியாத ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தாற் போல் அவனுக்கு தோன்றிற்று. சித்ராவின் சுபாவம் மாறுமா? அவளுடைய அப்பாவின் பிடிமானத்தில் இருந்து அவளை விடுவிக்க முடியுமா? ஐ மஸ்ட் ட்ரை என்று அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். மாலு சொன்ன மாதிரி நான் அவளை மிக தீவிரமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். அது வெறும் இனக்கவர்ச்சியினால ஆனதா இருக்க முடியாது. அவன் வீட்டை அடைந்த போது சித்ரா வெளியில் போவதற்கு சித்தமாக இருந்தவளைப் போல் தெரிந்தாள். பளீரென்ற அந்த அழகை கண்டு அவன் தன்னை மறந்து ஹலோ என்று புன்னகைத்தான். அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள், திரும்பி புன்னகைக்காமல். எங்கேயாவது போறியா என்ன என்றான். நேற்று இரவு வீடு ஏன் திரும்பவில்லை என்று இவள் கேட்காததற்கு கோபம்தான் காரணம் என்கிற எண்ணத்தில். ஆமா என்றாள் அவள் எங்கோ பார்த்து கொண்டு. நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன? நீ உன் இஷ்டப்படி வரலாம் போலாம். பார்ட்டியில எல்லாரும் கவனிக்கிற மாதிரி என்னை விட்டுட்டு நீ கிளம்பி போலாம். நான் உன்னை ஒன்னும் கேட்டதில்ல. என்னை பத்தி மாத்திரம் உனக்கு ஏன் தெரியணும்? நான் எங்க போனா உனக்கு என்ன? அவன் சமாதானமாக புன்னகைத்தான். நீ எங்க போறன்னு நான் கேட்கவே இல்லை. நேத்து பார்ட்டியிலிருந்து கிளம்ப வேண்டி வந்துட்டு. சாரி, உங்க அப்பாட்ட சொல்லிட்டு போனேனே என்று அவள் அழகு காட்டினாள். நாம 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போயிருக்கோம். என்கிட்ட சொல்லாம போற அளவுக்கு என்ன வேலை வந்தது? சரியான மிடில் கிளாஸ் நீ. உனக்கு சிபாரிசு செஞ்சு எத்தனை பெரிய உத்தியோகத்துல உன்னை வச்சாலும் உன் பிறவி புத்தி உன்னை விட்டு போகாது. மிடில் கிளாஸ் ஆண் திமிரத்தான் நீ காட்டின நேத்து. அவன் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். நேற்று எவனுடைய அரவணைப்பிலோ இருண்ட வராண்டாவில் நீ நின்று கொண்டிருந்த காரணத்தால் தான் நான் போனேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அது அவனது மத்தியதர வகுப்பு வளர்ப்பின் தாக்கத்தினால் விளைந்த பொறாமை உணர்வு என்பாள் அவள். இவளது கணிப்பு உண்மையாக இருக்கலாம். சாரி என்றான் அவன் மெல்ல. எனக்கு ஒரு அவசர மெசேஜ் வந்தது, உடனே கிளம்ப வேண்டியிருந்தது. உன்னை தேடின, கண்ணுக்கு படல நீ. அதனால உங்க அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்புன. எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை என்றாள் அவள் அனாவசிய ஆத்திரத்துடன். நீ பெரிய மனுஷனா ஒரு நாள் ஆக முடியாது. உன் பேச்சுல, சுபாவத்துல, உன் எண்ணத்துல நீ சாமானியமானவன். யூ ஆர் எ காமனர். அவனுக்கு பொறுமை நழுவி போயிற்று. நான் மிடில் கிளாஸ்ன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிட்டேன், டேமிட் என்றான் கோபத்துடன். பிறகு தன்னை சமாளித்து கொண்டு சாரி என்றான். கல்யாணம் ஆனப்புறம் இந்த மாதிரி ஒருத்தர் தாக்கி பேசுறதுனால எந்த லாபமும் இல்ல, அர்த்தமும் இல்ல. எனக்கு ஆபீஸ்க்கு போக நேரம் ஆயிட்டு. எந்த வாக்குவாதமும் இப்ப வேண்டாம். பிளீஸ், ராத்திரி பேசுவோம் நிதானமா. அவளுடைய முறைப்பு இன்னும் குறையவில்லை. அவன் தோளை குலுக்கியபடி தன் அறைக்கு சென்று உடுப்பை மாற்றிக்கொண்டான். படுக்கை அறை ஏக கலேபரமாக இருந்தது. படுக்கை இன்னும் தட்டி போட்டிருக்கவில்லை. நைட்டியும் உள்ளாடைகளும் இறைந்து கிடந்தன. வேலைக்காரன் வந்து உதறி போடுகிற வரை இந்த அறை அப்படியே தான் இருக்கும். நான் இதெல்லாம் கவனிக்கிறது கூட என்னுடைய மிடில் கிளாஸ் வளர்ப்பினால்தான் என்று அவன் தனக்குள் சொல்லிக்கொண்டு கிளம்பிய போது சித்ராவை காணவில்லை. ஃபேக்டரிக்கு போகும் வழியெல்லாம் மனது தீவிர சிந்தனையில் இருந்தது. என் தாம்பத்தியத்தை எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்று கவலை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. 2 துருவங்களை ஜோடிப்பது எப்படி? ஃபேக்டரியின் வாயிலை அடைந்த உடனேயே சொந்த பிரச்சனைகள் விலகி மற்ற யோசனைகள் புகுந்தன. நாகநாதனின் மறைமுக கட்டளைகளும் பலாத்காரங்களும் நினைவுக்கு வந்தன. அந்த மெஹர்சன் அண்ட் மெஹர்சனுக்கு ஏஜென்சி கொடுக்கணும்னு போன் மூலமாவோ நேர்லயோ வந்து கட்டாயப்படுத்த போறாரு. மட்டமான சரக்குக்கு நான் ஏஜென்சி கொடுத்தா நாளைக்கு கம்பெனிக்கு தான் ஆபத்து. ஏதாவது புகார் வந்தா நான் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும்.
இன்னைக்கு ஜெனரல் மேனேஜரை பார்த்து லேபரேட்டரி பரிசோதனை ரிப்போர்ட்டுகளை காண்பிச்சு தீர்மானத்தை அனுப்பிடணும் என்று நினைத்து கொண்டான். அறைக்கு சென்றதும் அவசர கடிதங்களையும் ஃபைல்களையும் பார்வையிட்டு விட்டு பரிசோதனை ரிப்போர்ட்டுகள் அடங்கிய ஃபைலை கொண்டு வரும்படி அசிஸ்டன்ட்டுக்கு போன் செய்தான். அசிஸ்டன்ட் பிரகாஷின் குரலில் தயக்கம் துணித்தது. அது ஜிஎம் ஓட அறைக்கு போயிருக்கு சார் என்றான். ஜிஎம் கிட்டையா? எதுக்கு என்றான் பாலு வியப்புடன். அவர் பார்க்கணும்னு சொன்னாரு. லேப்ல இருந்து என்கிட்டனா வரணும். குரலை உயர்த்தும் போதே இந்த அசிஸ்டன்டிடம் நம் கோபத்தை காட்டுவது கோழைத்தனம் என்று தோன்றிற்று. அவமானம் ஏற்பட்டது. இங்க வரதுக்கு முன்னால ஜிஎம் தங்கிட்ட கொடுக்க சொன்னதா லேப் அசிஸ்டன்ட் கிரி சொன்னான் சார். ரிப்போர்ட்டை நீ பாத்தியா? இல்ல சார், இங்க வராம நான் எப்படி? ஓகே, நான் விசாரிக்கிறேன், தேங்க்யூ. போனை கீழே வைத்த கை லேசாக நடுங்கிற்று. நான் கவனித்து முடிவு எடுக்க வேண்டிய வேலையில் ஜிஎம் தலையிடுகிறார் என்றால் அதற்கு என்ன காரணம்? இந்த துறையில் நான் ஸ்பெஷலிஸ்ட், இதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறேன். டெஸ்ட் ரிப்போர்ட்டுகள் கொண்ட ஃபைல் ரகசியமானது. அவன் பார்த்த பிறகே ஜிஎம்முக்கு போக வேண்டியது. நியதியை எதற்காக அவர் மீறுகிறார்? நாகநாதனின் மறைமுக நுழைவு இது என்று புரிய ஆரம்பித்ததும் அவனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் ஏற்பட்டது. அவன் மெல்ல தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு ஜிஎம்முக்கு போன் செய்தான், தான் அவரை பார்க்க விரும்புவதாக. யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் என்றார் அரோரா அதீதமான சிநேகிதத்துடன். அதில் அவன் சற்று சமாதானமாகி அவர் அறைக்குள் நுழையும் போது கோபமும் படபடப்பும் அடங்கியிருந்தன. மிக முக்கியமான விஷயத்தில் ஆழ்ந்திருப்பது போல் அரோரா தெரிந்தார். பிறகு சாவதானமாக நிமிர்ந்து, சாரி, என்ன விஷயம் சொல்லு என்றார். ஃபர்டிலைசர் ஏஜென்சியை பத்தி தீர்மானம் எடுக்கணும். லேப் ரிப்போர்ட் ஃபைல் உங்கள்கிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டேன் என்றான் அவன். டோன்ட் வரி என்று அரோரா அகாலமாக சிரித்தார். நானே தீர்மானிச்சிட்டேன். அவன் அடிபட்டவனை போல் நிமிர்ந்தான். நீங்களே வா. ஏன்? அரோரா தன் விரல்களை ஆராய்ந்தார். அவசரமா தீர்மானம் எடுக்க வேண்டி இருந்தது. நான் இன்னைக்கு எடுக்கிறதா இருந்தேன். ரிப்போர்ட் என் மேஜைக்கு வராதப்போ நான் எப்படி முடிவெடுக்க முடியும்? அரோரா மறுபடியும் புன்னகைத்தார். உன்னை எதுவும் குறை சொல்லலையேனா? சில விஷயங்களை ஜிஎம்ங்கிற முறையில நானும் முடிவெடுக்கலாம். எனக்கும் அதிகாரம் இருக்கு. அவன் தலையை குனிந்து கொண்டான். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இதுல நான் பொறுப்புங்கிறதுனால என் கையெழுத்து வேண்டாமா? கையெழுத்துக்கு என்ன? நான் தீர்மானம் பண்ணதை நீ மறுக்கவா போற? நான் இங்க ஜெனரல் மேனேஜரா வந்து 5 வருஷம் ஆகுது. இந்த கம்பெனிக்கு எது நல்லது, ரூல்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா? நாகநாதனின் வாடை தீர்க்கமாக அடித்தது. அவன் தன் எரிச்சலை அடக்கி கொண்டு சொன்னான், நான் லேப் ரிப்போர்ட்டை பார்க்கணும். ஆஹா, பாரு. ஆனா நீ பார்த்ததுனால என் தீர்மானம் மாற போறதில்ல. இதோ என் முடிவு. கடிதம் போஸ்ட் பண்ணியாச்சு. உன் கையெழுத்து நம்ம ஃபைலுக்காக வேணும். அவர் நீட்டிய காகிதங்களை அவன் பார்த்தான். மெஹர்சன் அண்ட் மெஹர்சனுக்கு ஏஜென்சி கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு அதிர்ச்சி ஏற்படவில்லை, சிரிப்பு வந்தது. அவனுக்கு கமிஷன் கிடைக்கும் என்று காட்டிய ஆசையை இவருக்கு காட்டியிருப்பார் நாகநாதன் என்று புரிந்தது. லேப் ரிப்போர்ட் எங்க என்றான் அவன் விடாக்கண்டனாய். நான் முடிவெடுத்தப்புறம் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் எழுந்தான். சாரி, இதை விட மோசமா என்ன நீங்க அவமானப்படுத்திருக்க முடியாது. வெறும் கையெழுத்து போடுற வேலை இல்லைன்னு என்னுடையது. இனிமே அப்படிப்பட்ட நிலைதான்னா எனக்கு இந்த வேலை வேண்டியதில்ல. குட் பை. அவன் திரும்பி பாராமல் தன் அறைக்கு சென்றான். தனது ராஜினாமா கடிதத்தை டைப் அடிக்கும் போது அரோராவின் மேலும் நாகநாதன் மேலும் அசாத்திய கோபம் வந்தது. உண்ட வீட்டுக்கு இரண்டகம் நினைப்பவர்கள் தேச துரோகிகள், தேசத்தையே விற்கும் துணிவு கொண்டவர்கள் என்று மகா ஆத்திரம் வந்தது. ஜிஎம்மின் அறைக்கு தன் ராஜினாமா கடிதத்தை அனுப்பிவிட்டு யாரிடமும் எதையும் பேசாமல் அவன் விறுவிறுவென நடந்து வெளியே ஏறிய போது பல பார்வைகள் அவனை துளைத்ததை அவனால் உணர முடிந்தது. நான் வெளியேறுவது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று அவன் கசப்புடன் நினைத்து கொண்டான். அவனுக்கு இங்கே வேலை கிடைப்பதற்கான பின்னணி காரணங்கள் அவனுக்கு முன்னால் இவர்களுக்குத்தான் தெரிந்திருந்தது. சித்ராவுக்கு கல்யாணமானதும் கிண்டல் செய்த நிறைந்த பேச்சுகளும் பார்வைகளும் வெகு நாட்களுக்கு அவன் சுரணையில் உரைக்கவில்லை. அப்போதிருந்த மனநிலையில் பொறாமை பிடித்தவர்கள் என்று ஒட்டுமொத்தமான கணிப்பில் அவன் தன் வேலையில் ஈடுபட்டிருக்கிறான். அவர்கள் பொறாமைப்பட்டிருந்தால் அது மிக நியாயமானது என்று கொஞ்ச நாட்களாக அவனுக்கு தோன்ற ஆரம்பித்திருந்தது. அவர்களது நிலையில் இருந்தால் தானும் இப்படித்தான் பொறாமைப்பட்டிருப்பேன் என்று அவன் நினைத்து கொண்டான். என் திறமையை பத்தி அவங்களுக்கு சந்தேகம் ஏதும் இல்லாட்டாலும் என் திறமைக்காக கிடைச்ச வேலை இல்லை இது என்று அவர்களுக்கு தெரியும். அவன் அவசரமாக தன்னுடைய காரை திறந்து அசுரத்தனமாக கிளம்பினான். எத்தனை கேவலமான நிலைக்கு இறக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்க நினைக்க ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் போயிற்று. மான அவமானத்தை பற்றிய பிரச்சனையோ உணர்வோ நாகநாதனுக்கு துளியும் கிடையாது என்று நிதர்சனமாய் புரிந்தது. அவனை மாப்பிள்ளையாக பறித்தது ஒரு பிரத்யேக காரணத்துக்காக. அவர் நினைத்த வழிக்கு அவன் வளைந்து கொடுக்க மறுத்ததினால் உறவை பற்றிய நினைப்பு அவருக்கு இருக்காது.
அவனது கௌரவத்தை பற்றிய கவலை அவருக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் என்னை ஆட்படுத்திக் கொண்டது எத்தனை முட்டாள்தனம்! அவன் தன் கடிகாரத்தை பார்த்தான். 11:25 ஆகியிருந்தது. நாகநாதன் வேலை பார்க்கும் அலுவலக கட்டடத்துக்கு வண்டியை திருப்பினார். ரிசப்ஷனில் சென்று பதிவு சீட்டை தயாரிக்கும் போது நாகநாதன் இன்று வரவில்லை என்று தெரிந்தது. இன்னைக்கு உன்னை விடுறதில்ல என்று தனக்குள் கருவியபடி அவன் அவருடைய வீட்டிற்கு சென்றான். அவன் உள்ளே நுழைந்து வரவேற்பறையை எட்டி பார்த்தபோது நாகநாதன் ஏதோ ஃபைலை புரட்டி கொண்டிருந்தார். மேலோட்டமாக அருகில் எளிய தோற்றத்தில் ஒரு ஆண் கையை கோர்த்து நின்று கொண்டிருந்தான். ஃபைல் இருக்கும் காகிதங்களை விரலால் எண்ணிவிட்டு தன் பர்ஸை திறந்து அந்த ஆளிடம் பணத்தை கொடுத்தார். அந்த ஆள் வாயே திறக்காமல் ஒரு சின்ன சலாம் போட்டுவிட்டு வெளியில் வந்தான். பாலுவை கண்டு திருட்டு விழி விழித்து சரேல் என்று வெளியேறினான். தன்னுள் எழுந்த மெல்லிய சந்தேகத்தை ஒதுக்கிவிட்டு தன்னுடைய பிரத்யேக ஆத்திரத்துடன் பாலு உள்ளே நுழைந்தான். அவனை அந்த சமயத்தில் எதிர்பாராதவர் போல நாகநாதனின் முகம் லேசாக திடுக்கிட்டது. மறு வினாடி தன்னை சமாளித்துக் கொண்டு என்றார் ஒரு இகழ்ச்சி புன்னகையோடு. தனியா முடிவெடுக்கக்கூடிய தைரியம் வந்துட்டு உனக்கு இப்போ. தன்னுடைய ராஜினாமா விஷயத்தை அரோரா இவருக்கு போனில் தெரிவித்திருக்க வேண்டும் என்று அவனுக்கு புரிந்தது. ஐ ஹவ் நோ அதர் சாய்ஸ் என்றான் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத கோபத்தோடு. உங்க இஷ்டப்படி நான் எந்த தில்லுமுன்னுக்கும் உடந்தையா இருக்க மாட்டேன். நாகநாதன் தோளை குலுக்கி புன்னகைத்தார். வெல், தட்ஸ் யுவர் சாய்ஸ். பிறகு முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு லேசான படபடப்புடன் பேசினார். பாலு, உன்னை விட நான் வயசுல பெரியவன், அனுபவம் உள்ளவன். உன்னோட வரட்டு லட்சியங்கள் உன்னை வாழ்க்கையில எந்த பெரிய இடத்துக்கும் கொண்டு போறதில்ல. வேண்டியதில்லை எனக்கு அந்த இடம் என்றான் பாலு ஆத்திரத்துடன். சட்டத்துக்கு விரோதமா காரியம் பண்ணி கிடைக்கிற பணமும் பதவியும் எனக்கு தேவையில்லை. நாகநாதன் பலமாக சிரித்தார். சட்டத்தை என்னமோ கழுத்துல மாட்டின் அலையற மாதிரினா பேசுற. அது எங்க இருக்கு சொல்லு. அதுல மாட்டிக்காம இருக்க நிறைய வழிகள் இருக்கு. இந்த பாரு, அசட்டுத்தனமான உன் கொள்கைகளை விட்டுடு. உனக்கு சின்ன வயசு, ஓரளவு புத்திசாலித்தனம் இருக்கு, அழகான மனைவி, லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டிய சமயத்துல அதை நாசப்படுத்திக்காத. பணம் தான் சகலமும், தெரிஞ்சுக்கோ. சுலபமா சம்பாதிக்கலாம். நீ பயப்படுற சட்டத்துக்குள்ள ஆப்டுக்காம பாத்துக்கலாம். ஆத்திரப்பட்டுண்டு வேலையை ரிசைன் பண்ணிண்டு ஏதாவது முன் யோசனை இருக்கா உனக்கு? கையில வேற வேலை இருக்கா? என் கையில படிப்பு இருக்கு, உடப்புல போடாத. அதனாலதான் உனக்கு வேலை கிடைச்சதுன்னு நினைக்கிறியா? அவனுள் சுரீர் என்று கோபம் படர்ந்தது. மாமா, திருப்பி அதை சொல்லி என்னை கோபப்படுத்தாதீங்கோ. எனக்கு வேற வேலை கிடைக்காம போகாது. எல்லா இடத்துலயும் உங்களை போல ஆட்கள் இருக்க மாட்டாங்க. தகுதிக்கு மதிப்பு இருக்கு இன்னும். இது நல்ல ஜோக். என்கிட்ட வரதுக்கு முன்னாடி எத்தனை இடத்துல உன் தகுதிக்கு மதிப்பு கிடைச்சது. கொஞ்ச நாள் வேலை கலைஞ்சு தின்னான் அப்புறம் என்கிட்டே வரப்போற. உன்னை நம்பி என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அவளை காப்பாற்ற முடியாத நிலைக்கு உன்னை ஆளாக்கி கொண்டியானா நான் ரொம்ப தீவிர முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, பை ஆல் மீன்ஸ் என்றான் அவன் கோபத்துடன். உங்களுக்கு எல்லாமே ஒரு வியாபாரம். எனக்கு வேலையை கொடுத்து பொண்ணையும் கொடுத்ததும் வியாபாரம். ஆனா நீங்க பண்ணுன தப்பு என்ன மாப்பிள்ளையா வரிச்சது. உங்களோட தில்லுமுல்லுகளுக்கு நான் உடந்தையா இருப்பேன்னு எதிர்பார்த்தது. உங்களுக்கு மாப்பிள்ளையா இருந்திருக்க வேண்டியவன் பிரமோத் குப்தா, நான் இல்ல. யூ ஆர் எ சீட். யூ ஆர் எ... திடீரென்று அவனுக்கு தாங்கவில்லை. பல யுகத்து ஏமாற்றமும் துக்கமும் அதிர்ச்சியும் பொங்கி பொங்கி கண்களில் கரை கட்டி நின்றன. நாகநாதன் எந்த வியப்பையோ சலனத்தையோ காண்பிக்காமல் அவனை தீர்க்கமாக பார்த்தார். தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் என்றார் ஒரு கண்டிப்புடன். நான் என்னமோ உன்னை கட்டாயப்படுத்தி சித்ராவை தலையில கட்டினா மாதிரில பேசுற. நீ அவளை கண்டு என் பதவியை கண்டு மயங்கல. அத்தனை அழகான பொண்டாட்டி உன்னுடைய சொத்தோட உனக்கு கிடைக்க உன் வீட்டுக்கு என்ன போஷ் இருந்தது? பெரிய லட்சியவாதி மாதிரி நடிக்காத. என் பதவியை கண்டு உனக்கு மோகம், பணத்தோட அழகும் கொண்ட என் பொண்ணு மேல மோகம். நீயா சம்மதிச்சு பண்ணிண்ட கல்யாணம். என்ன ஏமாத்துக்காரன் சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவன் சட்டென்று அடங்கி போனான். அடிவயிற்றிலிருந்து ஒரு அவமானம் சுருண்டு எழுந்தது. ஐ எம் சாரி என்றான் மெல்லிய குரலில். யூ ஆர் ரைட். ஏமாத்தினது நீங்கல்ல, என்ன நானே ஏமாத்தினேன். அவன் மறுவினாடி அங்கு நில்லாமல் வெளியேறினான். வண்டியை கிளப்பும் போது ஒரு கையாலாகத்தன அவமான உணர்வு நெஞ்சை முட்டிற்று. எனக்கு இப்போ பேச வார்த்தைகள் இல்லை என்று முணுமுணுத்துக் கொண்டான். அவர் சொல்றதுல ஓரளவு உண்மை இருக்கு. நான் தான் பொறுப்பு என் வாழ்வில் ஏற்பட்ட கோளாறுக்கு. வீட்டை அடைந்த போது சித்ரா ஏதோ பத்திரிகையில் ஆழ்ந்திருந்தாள். அவன் நேரடியாக அவளிடம் தன் ராஜினாமா செய்த விஷயத்தை சொன்னான். இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாது. வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் எங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்க போறேன். உனக்கு இஷ்டம் இருந்தா என்னோட வந்து அங்க இருக்கலாம். இஷ்டம் இருந்தா தானே என்றாள் அவள் கோபமாக. நீ ஒரு பிழைக்க தெரியாதவன். அவ்வளவு நல்ல வேலையா சுலபமா ரிசைன் பண்ணிட்டு வர்றது தைரியத்தினால இல்ல,
முட்டாள்தனத்தினால. இதுல என்னையும் அழைக்க பாக்குற? தேங்க்யூ. நான் அனாதை இல்ல, எனக்கு எங்க அப்பா வீடு இருக்கு. சரி போ, உங்க அப்பனோடே இரு என்று அவன் தன் அறைக்கு சென்று சொற்பமான தன் உடைமைகளை பெட்டியில் திணித்துக் கொண்டு கிளம்பினான். மார்பு வெகு நேரத்துக்கு படபடத்துக் கொண்டிருந்தது. தனது வாழ்வின் ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வந்து நிற்கிற மாதிரி பிரமை ஏற்பட்டது. தனது செய்கைக்கு மாலுவின் ஆதரவு நிச்சயம் இருக்கும் என்கிற சமாதானம் ஏற்பட்டது. நாகநாதன் சித்ராவுடன் இனிமேல் சமாதானம் ஏற்பட வழியே இல்லை என்று அவன் தனக்குள் வருத்தத்துடன் நினைத்துக் கொண்டான். அவன் வீட்டை அடைந்த போது வாசற்கதவு திறந்திருந்தது. அம்மா கூடத்தில் யாரோ ஒரு வடக்கத்திய பெண்ணின் தோளை அணைத்து சமாதானமாக பேசிக் கொண்டிருந்தாள். அந்த பெண் அழுது கொண்டிருப்பது தெரிந்தது. அம்மாவின் கண்களிலும் நீர் இருந்தது. ஆட்டோ ரிக்ஷாவுக்கு பணத்தை கட்டிவிட்டு நிமிரும் போது மாலு கவனித்தாள். பாலுவின் கார் வீட்டு வாசலில் நிற்பதை. ஒரு மெல்லிய உற்சாகம் உள்ளுக்குள் படர்கையில் சின்ன கேள்வியும் மூலையில் எட்டி பார்த்தது. இன்னைக்கு என்ன பிரச்சனை? வாசக்கதவு ஒரு கழித்த நிலையில் திறந்திருந்தது. கூடத்தில் அம்மா ஹிந்தியில் யாருடனோ பேசுவது கேட்டதும் அவள் ஓசைப்படுத்தாமல் தன் அறைக்கு சென்றாள். பாலு ஷூவை கழற்றி கண்ணை மூடிய நிலையில் அவளுடைய கட்டிலில் படுத்திருந்தான். அறைக்குள் நுழைந்த வினாடியே அவனுடைய பெட்டியை அவள் கவனித்தாள். அவள் உள்ளே வந்த அரவம் கேட்டு பாலு விழித்துக் கொண்டான். ஹாய் என்று அவள் அவனை பார்த்து சிநேகிதமாக சிரித்தாள். பட்ட பகல்ல என்ன படுக்க, உடம்பு சரியில்லையா? அவன் ஒரு சோம்பல் புன்னகையுடன் எழுந்து உட்கார்ந்தான். வேலை வெட்டி இல்லாதவனுக்கு படுக்கதான் சிநேகிதன். யாரோட பொன்மொழி இது என்று அவள் சிரித்தாள். வேலையும் வெட்டியும் என்ன ஆச்சு? இல்ல என்று அவன் புன்னகைத்தான். ரிசைன் பண்ணிட்டேன். ஏன் என்றாள் அவள் வியப்புடன். அவன் முகத்தில் ஒரு தீவிரம் தோன்றிற்று. கண்களில் ஒரு கோப பளபளப்பு தெரிந்தது. ஏதோ தில்லுமுல்லு விவகாரத்துல என்ன உடந்தையா இருக்க சொல்றாரு மிஸ்டர் நாகநாதன். உன் மாமனாரையா சொல்ற? என் மாமனார்னு சொல்லிக்கவே எனக்கு இப்ப வெக்கமா இருக்கு மாலு. அவர் இப்படிப்பட்டவர்னு நிச்சயம் நான் நினைக்கல. விவரமா சொல்லியார். அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு முழு விவரங்களையும் சொன்னான். அவள் கவனமாக கேட்டுவிட்டு எழுந்தாள். உற்சாகமாக புன்னகைத்து அவனுடைய கைகளை குலுக்கினாள். குட், நீ எடுத்த முடிவு சரியான முடிவு. கவலைப்படாத பாலு, வேலை கிடைக்காம போகாது. நாகநாதன் அதை அவ்வளவு சுலபமாக்க மாட்டாரு. அதுக்காக நீ கவலைப்படக்கூடாது பாலு என்றாள் அவள் இதமாக. உலகம் ரொம்ப பெருசு. நாகநாதனுடைய ஆதிக்கம் இருக்கிற வட்டம் ரொம்ப சின்னது. அவர் நினைச்சுக்கிற அளவுக்கு நிச்சயமா அவர் ஒரு கொம்பனா இருக்க முடியாது. கொம்பனோ வம்பனோ நான் போய் அவர்கிட்ட மாட்டின்டன் பாரு. மாலு சில வினாடிகள் பேசாமல் இருந்துவிட்டு மெல்ல கேட்டாள். சித்ரா என்ன சொல்றா? அவன் அவளை சங்கடத்துடன் பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டான். என்ன சொல்வான் எதிர்பார்க்கிற? நாகநாதன் வளர்த்த பொண்ணுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கும்னு நினைக்கிற? அவர் சொன்னதைத்தான் அவளும் சொல்றா. நான் ஒரு உதவாக்கற, பழக்க தெரியாதவன். அவளோட அப்பா இருக்க வரைக்கும் அவளுக்கு யாரும் லட்சியம் இல்ல. மாலு குறுக்கிடவில்லை. தரையை நோக்கி பார்வை இறங்கி இருந்தது. கல்யாண விஷயத்தில் இவன் அசட்டுத்தனமாக நடந்து கொண்டாலும் கடைசியில் தெளிந்து விட்டது சமாதானமாக இருந்தது. அடிப்படை கொள்கைகளை காப்பது நிறைவை தந்தது. இவனை இனிமேல் மீட்கவே முடியாது என்று ஒரு வருடத்துக்கு முன் எப்படிப்பட்ட பயமும் துயரும் ஏற்பட்டிருந்தது. அவனுடைய குரல் திடீரென்று ஒரு உத்வேகத்துடன் கேட்டது. யுவர் ரைட் மாலு. என்னோட கல்யாணம் ஒரு பெரிய மிஸ்டேக். எப்படிப்பட்ட முட்டாளா இருந்தேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஃபர்கெட் இட் யார் என்றாள் அவள் மென்மையாக. தப்புக்கள் தான் நாம கத்துக்கிறோம். சாதாரண தப்பு இல்ல, என் புத்திய பணயம் வச்ச பரிசோதனை. அவள் லேசாக சிரித்தாள். சோதனைகள் வரும்போது அது பரிசோதனைன்னு தெரியாது. அவன் மெல்லிய குரலில் சொன்னான். யூ நோ சம்திங் மாலு. இப்பவும் சித்ராவுடைய முகத்தை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பலவீனம் வருது. ஐ மேரிட் ஹர் ஃபார் லவ், யூனோ. அவளுக்கு அவனை நினைத்து பரிதாபமாக இருந்தது. பிரியத்தை இவனால் ஆத்மார்த்தமாகத்தான் வைக்க முடியும். மேலெழுந்த வாரியாக வைக்க தெரியாது. அதனாலேயே இவனுடைய சோகமும் ஏமாற்றமும் அதிக ஆழமானது. சித்ரா மாறலாம் பாலு, முதிர்ச்சி அடையலாம். எனக்கு நம்பிக்கைல்ல. அவள் அவன் அருகில் வந்து முதுகில் தட்டினாள். இப்படி முகத்தை தொங்க போட்டுக்காத. எல்லாருமே லட்சிய மனுஷாலா இருந்துட்டா உனக்கும் எனக்கும் என்ன வேலை? சீரப், அம்மா யாரோட ஹிந்தில டயலாக் அடிக்கிறா? தெரியல, ஏதோ சோக கதை போல இருக்கு. நான் வந்ததே அம்மா கவனிக்கல. ஒரு பொண்ணு அழுதுன்னு இருந்தது. அம்மாவுக்கு கண்ணுல ஜலம். அட, தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் என்று மாலு கூடத்தை அடைந்தாள். அதே தெருவில் 4 வீடுகள் தள்ளி இருக்கும் பெண் கல்யாணமாகி மாமியார் வீட்டிற்கு வந்து 6 மாதம்தான் ஆகி இருப்பதாக நினைவு. வெளியில் செல்கையில் இவர்கள் வீட்டை கடக்கும் போது இவளை சில சமயங்களில் மாலு பார்த்திருக்கிறாள். அப்பொழுது மலர்ந்த புஷ்பம் போல் இருக்கும் முகம் இப்பொழுது அதில் தெரிந்த வாட்டத்தை கண்டு திக்கென்றது. என்ன ஆகிவிட்டது இந்த பெண்ணுக்கு? அந்த பெண்ணின் வாட்டம் அம்மாவையும் தொத்திக் கொண்டாற் போல் அம்மாவின் முகமும் சோர்ந்திருந்தது. அந்த பெண் எழுந்தாள்.
மாலுவை பார்த்து பெரிதாக புன்னகைத்து அம்மாவிடம் நான் வரேன் மாதாஜி என்றாள். என் தலையெழுத்து படித்தான் எல்லாம் நடக்கும். அதை யாரும் மாத்த முடியாது. இந்த ராட்சசர்கள் கிட்ட இருந்து என் சாவுன்னு இருக்க போது என்ன செய்ய முடியும்? வாக்கியத்தை முடிப்பதற்குள் அவ எதுக்கு மறுபடியும் அழுகை வந்தது. அம்மா அவளை அணைத்து கொண்டாள். அப்படி சொல்லாத கலா, நாங்க இருக்கோம், உனக்கு உதவ. உன் அம்மா அப்பாட்ட நான் போய் சொல்றேன் என்றாள். கலா ஒன்றும் பிரயோஜனமில்லை என்பது போல் தலையசைத்தாள், விசும்பலை அடக்கியபடி. என்னம்மா விஷயம் என்றாள் மாலு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல். அம்மா அப்பொழுதுதான் அவள் வந்ததாய் கவனித்தவளாய், இந்த அக்கிரமத்தை கேளு மாலு என்றாள். அம்மாவின் குரலில் இருந்த ஆத்திரமும் படபடப்பும் ஆச்சரியமாக இருந்தது. கிளி மாதிரி இருக்கு இந்த பொண்ணு. இவதான் கலா, தெரியுமோல்லையோ? மகா சாது, சமத்து. இவ கொண்டு வந்திருந்த வரதட்சணை போராதுன்னு தினமும் பாடா படுத்துறாளாம் மாமியாரும் மாமனாரும். சுளீர் என்ற கோபத்துடன் மாலு கலாவை பார்த்து ஹிந்தியில் கேட்டாள். இதுக்கெல்லாம் நீ ஏன் பேசாம இருக்க? உன் புருஷன் அவங்களுக்கு எடுத்து சொல்றது இல்லையா? கலாவின் கண்களில் தேங்கி இருந்த நீர் கன்னங்களில் பிரவாகமாய் உருண்டது. அவர் வாய மூடின்னு இருக்கார் தீதி. நான் என்ன பண்ணட்டும்? அவரும் அவங்களுக்கு உடந்தையா இருக்கிற மாதிரிதான் நடந்துக்கிறார். மாலுவுக்கு குபீரென்று ஆத்திரம் வந்தது. தன்னை அடக்கி கொண்டு கலாவின் அருகில் வந்து அவள் தோளில் கையை வைத்தாள். இந்த மாதிரி ஒரு புருஷனோட மாமியார் மாமனாரோட நீ இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்றாள் மென்மையாக. கலாவின் கண்களில் மருட்சி தெரிந்தது. நான் எங்க போவேன் தீதி? ஏன், உனக்கு பறந்த வீடு இருக்குல்ல? கலா தலையை குனிந்து கொண்டாள். நிராசையுடன் தலையை அசைத்தாள். நான் திரும்பி போனா பிறந்த வீட்டுல அவமானமா நினைப்பாங்க. மாலு தன் கோபத்தை அடக்கி கொண்டாள். உசுரோட இங்க இவங்க வதைக்கிறாங்களே, அது பரவாயில்லையா? கலா நீர் நிரம்பிய கண்களுடன் அவளை பார்த்தாள். அவங்க மகாமானிகள் தீதி. வீட்டு விஷயம் சந்திக்கு வரக்கூடாதுன்னு பயப்படுறவங்க. தினமும் இங்க எனக்கு அடியும் ஓதையும் கிடைக்குது. பொறுத்து கொள்ளவே முடியாதப்போ மாதாஜிட்ட திருட்டுத்தனமா சமாதானத்துக்கு வரேன். டிவி வேணுமா, மாருதி கார் புக் பண்ண பணம் வேணுமா, இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு அடுத்து 4 குழந்தைங்க, அப்பாவுக்கு அண்டர் செக்ரட்டரி வேலை. எங்க போவாரு காசுக்கு? இவங்க என்ன கொலையே பண்ணிருவாங்க தீதி. நீ தைரியமா இருக்கணும் கலா என்றாள் மாலு தீர்மானமாக. கல்யாணம் ஆகிவிட்ட அப்புறம் புருஷன் எப்படி இருந்தாலும் அவன்தான் கதின்னு ஏன் நினைக்கிற? நீ எங்களோட இரு, உனக்கு எங்கேயாவது நான் வேலை வாங்கி தரேன். உன் புருஷன் மாமியார் மேல கேஸ் போடலாம். ஐயோ, அப்படிலாம் என்னால முடியாது தீதி. ஏன் முடியாது? ஏன்னா நீ பயப்படுற. இந்த மாதிரி பேராசை பிடிச்சவங்க கொலைக்கும் அஞ்ச மாட்டாங்க. எனக்கு அது தெரியும். செத்து போயிட்டு போறேன். இந்த நரகத்தை விட மேல இருக்கிற நரகம் ஒன்னும் மோசமா இருக்காது. நீ சாகிறதுனால யாருக்கு லாபம்? கலா அவளை தீர்க்கமாக பார்த்தாள். எங்க அம்மா அப்பாவுக்கு புத்தி வரும், கண் திறக்கும். அம்மாவுக்கு கண்களில் நீர் கட்டி நின்றதை மாலு கவனித்தாள். அம்மா கலாவின் தோளை அணைத்து, இப்படி நீ அசட்டு பிசட்டுன்னு பேசக்கூடாது என்றாள் கண்டிப்புடன். உன் பிறந்து விட்ட அட்ரஸ கொடு. நாளைக்கே நானும் என் பொண்ணும் போய் உன் அம்மா அப்பாவை பார்த்து பேசி புரிய வைக்கிறோம். எழுதி கொடி மாலு. மாலு விலாசத்தை குறித்து கொண்டாள். நீ தைரியமா இருக்கணும் கலா என்றாள். என்னுடைய நிலைமை உங்களுக்கு புரியாது தீதி. நான் ஒரு கைதி. அரைகுறையாக தலையை அசைத்துவிட்டு செல்லும் அவளை மாலு சற்று கவலையுடன் பார்த்துவிட்டு உள்ளே திரும்பினாள். கூடத்தில் பாலு அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். அம்மாவின் முகத்தில் திகைப்பு தெரிந்தது. வேற வேலை கிடைக்கிறது சுலபமாடா பாலு என்ற குரலில் கவலை துணித்தது. சித்ராவை எங்க விட்ட? நான் எங்க அப்பா ஆத்துக்கு வந்த மாதிரி அவங்க அப்பா ஆத்துக்கு போறேன்னுட்டா. அம்மாவின் முகத்தில் யோசனை கோடுகள் தெரிந்தன. அம்மா யதார்த்த உண்மைகளுக்கு விழித்துக் கொள்ளும் சமயம் வெகு தூரம் இல்லை என்று மாலு தனக்குள் நினைத்து கொண்டாள். இந்த வீடுதான் மாலு என்றாள் அம்மா கையில் இருந்த சீட்டில் எழுதியிருந்த எண்ணை ஒப்பிட்டு பார்த்து. பஸ்ஸில் பயணித்த களைப்பில் அம்மாவின் முகம் கன்றி சிவந்திருந்தது, நெற்றி வியர்த்திருந்தது. கலாவின் பெற்றோர்களை கண்டு பேசும் பொருட்டு தன்னுடன் கிளம்பியிருந்த இந்த அம்மா ஒரு புதிய மனுஷி போல் மாலுவுக்கு தோன்றினாள். எங்கிருந்து வந்தது இந்த உத்வேகம்? எப்படிப்பட்ட ஆத்மார்த்த அனுதாப வேகம் இது? அம்மாவுக்கு இருக்கும் இந்த மனித ரேகையை இத்தனை நாள் தான் கண்டு கொள்ளாதது எப்படி என்று அவள் வியந்தாள். மைசூர் பாகையும் ரவா கேசரையும் பதமாக செய்ய மட்டுமே அம்மா தனது நேரத்தையும் மூளையையும் செயல்படுத்துகிறாள். அதனாலேயே சமூக அஞ்ஞானங்களை தீவிரமாக சிந்திக்காமல் இருக்கிறாள் என்கிற தனது ஆதங்கம் திடீரென்று பலவீனப்பட்டு போனார் போல் சந்தோஷம் ஏற்பட்டது. மாலு அம்மாவை பார்த்து மெல்லிய புன்னகையுடன், ஆமா இதுதான் என்றாள். தீபக் அரோரான்னு பேரும் இருக்கு, கலாவோட அப்பா பேரு. அவள் மெல்ல கதவை தட்டினாள். கதவு திறந்தவர் தீபக் அரோரா என்று மாலு தெரிந்து கொண்டாள். கலாவின் முகச்சாயலாக சிவந்த நிறமாக இருந்தார். மாலுவின் நமஸ்தேவிற்கு பிறகு பதில் நமஸ்தே போட்டு கேள்விக்குறியுடன் அவளையும் அவள் பின்னால் நின்றிருந்த அம்மாவையும் பார்த்தார். சிநேகிதமான முகம், கிட்டத்தட்ட சாத்வீகம்.
உங்க பொண்ணு இருக்கிற தெருக்காரர் நாங்க, கலாவோட சிநேகிதர்கள் என்று மாலு ஆரம்பித்ததும் முகமெல்லாம் புன்னகை படர, வாங்க உள்ள உட்காருங்க என்றார். உள்புறம் நோக்கி, கமலா வா, கலாவுக்கு தெரிஞ்சவங்களாம் என்றார். உள்ளே இருந்து ஒடிசலாக ஒரு அம்மாள் வந்தாள். கலாவின் கண்களில் இருக்கும் மிரட்சி இவள் கண்களிலும் இருந்தது. அதோடு ஒரு நிரந்தர சோகம் நிழலாடியது. அவர்கள் அருகில் அவள் ஏதோ ஒரு விபரீத செய்தியை எதிர்பார்த்தவள் போல தயக்கத்துடன் அமர்ந்தாள். எங்களை பார்க்க சொல்லி அனுப்பினாளா கலா உங்கள என்றாள் மெல்லிய குரலில். அம்மா சட்டென்று முந்திக் கொண்டு சொன்னாள், இல்ல சகோதரி, நாங்களாத்தான் வந்தோம். கமலா தன் கணவனை அரை வினாடி ஏறிட்டு பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். கலா எப்படி இருக்கா என்று இவர்கள் கேட்காதது மாலுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கேள்வியை கண்டு பயப்படுகிறார்களா, விடையை கண்டு பயப்படுகிறார்களா? புக்ககத்துல கலா எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா என்று அம்மா படபடப்புடன் ஆரம்பித்தாள். அரோரா அவர்களை பார்த்து நிதானமாக சொன்னார், கன்னிகாதானம் செஞ்சு கொடுத்தப்புறம் அவங்க வீட்டு பொண்ணு, எங்களுக்கு விசாரிக்க தகுதியும் இல்ல, அதிகாரமும் இல்ல. திடுக்கிட்டு மாலு நிமிர்ந்தாள். ஏன், எப்படி, எந்த சட்டத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கு? நீ ஒரு சிறுமி என்கிற பொறுமையுடன் அவர் சொன்னார். நம்ம பாரம்பரிய வழக்கம் அது. சட்டப்படி இப்போ அவங்க வீட்டு பேர் தான் அவ பேரோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. கலா அரோரா இல்ல, கலா மேரா இப்போ. மாலுவுக்கு குபு குபு என ஆத்திரம் கிளம்பியது. வேடிக்கையா இருக்கு மிஸ்டர் அரோரா, பாரம்பரியத்தை பத்தியும் சட்டத்தை பத்தியும் சொல்றீங்க. மருமகளை அடிமை போல நடத்துறது பாரம்பரியமா? ஆடு மாட்டை போல விலை பேசுறது பாரம்பரியமா? சட்டத்தை பத்தி பேசுறீங்க, இது ரெண்டுமே சட்டப்படி குத்தம். உங்க பொண்ண அவங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. உங்களால கொடுக்க முடியாத மிகுதி வரதட்சணை பணத்துக்காகன்னு உங்களுக்கு தெரியுமா? அரோரா தலையை குனிந்து கொண்டார். சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். கமலா அரோராவின் கண்களில் நீர் நிரம்பி இருந்தது. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பயமுறுத்துறாங்க உங்க பொண்ண. அவளோட கணவனும் அவங்களோட சேர்ந்துக்கிறான். இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்க பொண்ணு ஏன் இருக்கணும்? அவ என்ன தவறு பண்ணிட்டா? அடக்க முடியாமல் மாலுவுக்கு ஆத்திரம் பொங்கி பொங்கி வந்தது. வயிற்றில் பிறந்த பெண் சித்திரவதைப்படுகிறாள். இவர் பாரம்பரியத்தை பற்றி பேசுகிறார். சொல்லுங்க, எந்த தவறும் செய்யாத ஒரு பொண்ணு எதுக்கு இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கணும்? கமலா இப்பொழுது வாய்விட்டு அழுதாள். அவளுடைய தலைவிதி பொண்ணா 3 வரிசையா பெற்றிருக்கேனே, என்னுடைய பாவம். தலையை அறைந்து கொண்டு அழும் அவளை மாலு மெல்லிய அதிர்ச்சியுடன் பார்த்தாள். நகரத்தில் வாழும் இவள் எத்தனை அறியாமையுடன் பேசுகிறாள். உங்க பொண்ணோட தலைவிதி நீங்க எழுதியது மிஸ்ஸஸ் அரோரா என்றாள் அவள் மெல்ல. இப்போவும் நீங்க அதை மாத்தலாம். உடனே கலாவை அழைச்சின்னு வந்துருங்க. விவாகரத்துக்கு மனு போட்டுட்டு அவளை மேல படிக்க வைங்க. அநியாயமா அந்த ராட்சசர்கள்ட்ட விட்டு வைக்காதீங்க. ஆமா, அழிச்சிட்டு வந்துருங்க. உங்க சம்பந்திகள் மகா பொல்லாதவங்க என்றாள் அம்மா. எத்தனை நாளைக்கு ஆட்டம் போடுவாங்க சகோதரி என்றார் அரோரா தன் துக்கத்தை விழுங்கியபடி. அவங்களோட பேராசைக்கு என்னால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு புரிஞ்சா தன்னால அடங்கி போயிருவாங்க. ரொம்ப பொல்லாதவங்க அவங்கன்னு எனக்கு தோணல. அந்த பொன் கலாவுக்கும் மனசு பூஞ்ச, உடம்பும் பூஞ்ச. செல்லமா வளர்ந்தவ. அவங்க ஏதோது சொல்லி காட்டினா இவளுக்கு தாங்கல. ரோஷக்காரி, தன்னால சரியாயிடுவா. நிலைமையின் விபரீதத்தை இவர்கள் உணரவே இல்லை என்கிற பிரஜை மாலுவுக்கு அசத்திற்று. நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சிம்பிள் இல்லைன்னு எனக்கு தோணுது மிஸ்டர் அரோரா. என் அம்மாவ உங்க பொண்ணுக்கு அத்தனை பரிச்சயம் இல்ல. அப்படியும் தான் கஷ்டங்களை வந்து சொல்லி அழுதுருக்கா. யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாங்கிற பதபதப்போட. நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கிற பயம் அவளுக்கு. இங்கேயும் வந்து அழுதா 2 தரம். நாங்க சமாதானப்படுத்தி அனுப்பணும். கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னோம். அப்புறம் பொண்ணை பெத்தவங்க என்ன செய்வாங்க? பொண்ணு கண்ணை கசக்குன உடனே புருஷனை விட்டு வந்துருன்னு சொல்லுவாங்களா? குடும்பம் கௌரவங்கிறதெல்லாம் இல்லையா? எனக்கு இன்னும் 2 பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். வீட்டோட ஒரு பொண்ணு வந்துட்டான்னா அப்புறம் எங்களோட யார் சம்பந்தம் வச்சுக்குவா? இந்த மாதிரி மனிதர்களை என்ன செய்வது என்று மாலு திகைத்தாள். இந்த கௌரவ பிரச்சனை மனிதாபிமான உணர்வையே நசுக்கி விடுமா? அல்லது விஷயத்தின் தீவிரத்தை உணர முடியாத அளவுக்கு மந்தத்தனம் ஏற்றி விடுதா? முடிவெடுக்க சோம்பும் மெத்தனமும், பாதையை விட்டு விலக முடியாத அதைரியத்தை ஏற்படும் மந்தத்தனம். என் சாவுனாலேயே என் அப்பா அம்மாவோட கண் திறக்கும். வார்த்தைகளின் நினைப்பு மனதை உலுக்கிற்று. அவள் தளபதி போல நடக்கட்டும்னு விட்டுட போறீங்களா? பாலு இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். யாரையாவது அவளது பயத்தை புரிந்து கொள்வார்களா என்கிற எதிர்பார்ப்பில். கமலா தலையை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தாள். கண்களில் இருந்து புதிதாக நீர் வழிய ஆரம்பித்திருந்தது. வாயை திறக்கவில்லை. வேற வழி இல்லம்மா என்றார் அரோரா. யோசிச்சு பாருங்க மிஸ்டர் அரோரா, அப்புறம் வருந்துவீங்க. உங்க பொண்ணோட உயிரை விட உங்க கௌரவம் பெருசு இல்ல. உங்க சம்பதிகள் பொல்லாதவங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண போறீங்க?
அவங்க கேக்குற பணத்தை கொடுக்கறதா இருக்கீங்களா? ஓ நோ, அது சாத்தியம் இல்ல. என்கிட்ட பணம் இல்ல. இருந்திருந்தா கொடுத்திருப்பீங்களா? கொடுத்திருப்பேன். என் பெண்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன்? தன் ஆத்திரத்தை மறைத்துக் கொண்டு மாலு புன்னகைத்தாள். நீங்க இந்த விஷயத்தை பத்தி தீவிரமா யோசிக்கணும் மிஸ்டர் அரோரா. உங்களை போன்றவர்களால் தான் இந்த வரதட்சணை கொடுமை இன்னும் பயங்கரமா இருக்கு. என்னை எப்படிம்மா சொல்ற? நான் பொண்ணை பெத்தவன், திண்டாடிக்கிட்டு இருக்கேன். முடியுதோ இல்லையோ, இந்த அசிங்க வியாபாரத்துக்கு நீங்க ஒப்புக்கொள்றதுனால்தான் கேக்குறவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா செய்யறது? ரொம்ப கண்டிப்பா இருந்தோம்னா பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாம போயிடும். அதனால என்ன நஷ்டம்? நீங்க அவ கல்யாணத்துக்கு செலவழிச்சத அவ படிப்புக்கு செலவழிச்சிருந்தீங்கன்னா அவ இப்ப கலங்கிட்டு நிக்க மாட்டா. இல்லனா பேங்க்ல வட்டிக்கு போட்டிருந்தா ஆயுசும் வட்டியே அவ ஒருத்திக்கு போதும். இப்போ காசையும் கொடுத்து நரகத்துல தள்ளி இருக்கிறீங்க. படபடவென ஆத்திரத்துடன் வெடிக்கும் அம்மாவை மாலு வியப்புடன் பார்த்தாள். சட்டென்று ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள் பிரவாகமாய் பொங்கிற்று. அம்மா தானா இது? 2 வருடங்களுக்கு முன் நல்ல வரன் கிடைத்தால் போதும் என்று அந்த வெங்கடேசன் கேட்டதை கடனோ உடனோ வாங்கி கொடுக்க சித்தமாக இருந்த அம்மாவா இது? இனிமேல் இவர்களுடன் பேசி பிரயோஜனம் இல்லை என்பது போல் அம்மா எழுந்தாள். கலா சொன்னா, எங்க அப்பா அம்மாட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, என்னை திருப்பி அழிச்சுக்க மாட்டாங்கன்னா. எனக்குத்தான் சபலம். பெத்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கை. நம்ம குழந்தை சௌக்கியமா இருக்கணும்னு கல்யாணம் பண்றோம். ஆனா அந்த கல்யாணம் தவறா போனா அந்த குழந்தை ஏன் கஷ்டப்படணும்? அரோரா தம்பதிகள் பதிலே சொல்லவில்லை. அம்மா மறுபடி அரோராவை பார்த்து சொன்னாள். சமூகத்தை கண்டு பயப்படாதீங்க. நாளைக்கு உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஆனா அது வேடிக்கை தான் பார்க்கும். கமலா ஆராரா ஓவென்று அழ ஆரம்பித்தாள். அவங்க என்ன சொல்றாங்களோ, எனக்கு பயமா இருக்கு. முகத்தில் ஒரு கண்டிப்புடன் அரோரா எழுந்தார். வாசற்கதவை திறந்து, நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க என்றார். எங்க பொண்ணை பத்தின கவலை எங்களுக்கு இல்லாம இல்ல. நீங்க வீணா வந்து எங்களை பயமுறுத்தாதீங்க. மாலு ஏதோ சொல்ல வாயை திறந்த போது அம்மா அவள் கையை பிடித்து இழுத்தாள். வாடி மாலு, இவாட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அவளுக்கே புத்தி வந்தாதான் உண்டு. மாலுவுக்கு மறுபடி கலாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அடி வயிற்றில் ஜில்லிப்பு ஏற்பட்டது. வீட்டு வாசலை நெருங்கிய போது மாலுவுக்கு தூக்கி வாரி போட்டது. காக்கி உடையில் 2 போலீஸ் ஆபீசர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். பாலுவுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். பாலுவின் முகம் வெளியேறியிருந்தது. அவன் அவர்களை வீட்டுக்குள் அழைத்துச் செல்வதை கவனித்து அம்மா பலவீனமான குரலில், என்னடி மாலு இது, போலீஸ் வந்திருக்கு என்றாள். பாலு ஏதானும் தப்பு தண்டால மாட்டின் இருப்பானோ? நிச்சயமா அப்படி இல்ல, வேற எந்த விஷயமாவது இருக்கும் என்றாள் மாலு தீர்மானமாக. பாலுவோட முகத்தை பாத்தியோ? பழைய தேஜஸே இல்ல. அவனோட கல்யாணமும் ஒரு தப்புதான் மாலு. மாலு சட்டென்று அம்மாவை நிமிர்ந்து பார்த்தாள். அவளுடைய கண்களில் தெரிந்த துக்கத்தில் மிக தொலைவை பார்த்துவிட்ட ஆழமும் சோர்வும் தெரிந்தன. ரொம்ப நாளா தோண்டின் இருக்கு மாலு. அவன் சந்தோஷமா இல்ல. மாலு கனிவுடன் அவள் தோளை பற்றியபடி வீட்டை நோக்கி நடந்தாள். நாம பண்ணின தப்புக்கு நாம அனுபவிக்கத்தான் வேணுமா? ஆனா கவலைப்படாத, அவன் தெளிஞ்சுட்டான். சரியான பாதைக்கு திரும்பிட்டான். அந்த சித்ரா ஏன் ஒட்டவே மாட்டேங்கிறா? அவள் ஒரு சங்கடத்துடன் சிரித்தாள். அவ ஒட்டாத கேஸ்னு அப்பவே சொன்னனே. ஒட்ட வைக்க முயற்சி பண்றதுல அர்த்தமே இல்ல. வீட்டு வாசலை அடைந்ததும் அவர்கள் ஓசைப்படாமல் உள்ளே நுழைந்தார்கள். எனக்கு நிச்சயமா தெரியாது என்று பாலு சொல்லிக் கொண்டிருந்தான். அவர் என் மாமனாரை தவிர அவருடைய விவகாரங்கள்ல நான் தலையிட்டதில்ல. நீங்க வேலை பார்க்கிற கம்பெனிக்கு அரசாங்கத்தோட தரப்புல அவர் அட்வைசர். அவரால தான் உங்களுக்கு வேலை கிடைச்சது. அது தப்பு. நான் நேர்முக தேர்வுல செலக்ட் ஆனவன். அப்போ எனக்கு மிஸ்டர் நாகநாதனை தெரியவே தெரியாது. நீங்க வேலை பார்க்கும். நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணி 1 வாரம் ஆகுது. விஷயத்துக்கு வரீங்க. ஏன் ரிசைன் பண்ணீங்க? நான் என் ரூமுக்கு போறேன் என்று மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு மாலு தன் அறைக்கு சென்றாள். அம்மா சரியாக சொன்னாள். அவனுடைய கல்யாணம் ஒரு மிகப்பெரிய தவறு. எத்தனை விதங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறான். இப்போது ஏதோ மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. நாகநாதன் செய்யும் தில்லுமுல்லுகள் வெளியில் வந்து விட்டதா? இவனை அதில் மாட்ட வைக்க பார்ப்பார்களோ? பாலுவை அவர்கள் கேள்வி கேட்கும் போதுதான் அங்கு போவது அநாகரிகம் என்கிற நினைப்பில் அவள் தன் அறையிலேயே நின்றாள். அவர்கள் கிளம்பும் போது சொல்வது கேட்டது. உங்களோட வாக்குமூலம் பல சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு தேவைப்படும் மிஸ்டர் பாலச்சந்தர். உங்க ஒத்துழைப்பு தேவை. அது என்னுடைய டியூட்டி என்றான் பாலு. அவர்கள் சென்ற பிறகு தொங்கிய முகத்துடன் பாலு உள்ளே நுழைவதைக் கண்டு மாலு விரைந்தாள். அம்மாவும் அப்பாவும் அதிர்ச்சி அடைந்தவர்கள் போல் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். என்ன பாலு என்றாள் அவள் மெல்ல. பாலு நிமிர்ந்து அவளை பார்த்தான். இத்தனை பயங்கர கோபத்தை இதுவரை அவன் விழிகளில் கண்டதில்லை. நாகநாதன் ஏதோ தில்லுமுல்லு பண்றார்னு எனக்கு சந்தேகம். ஆனா இத்தனை பெரிய தேச துரோகின்னு எனக்கு தெரியாது. என்ன செஞ்சாரா?
நம்ம தேசத்து ராணுவ ரகசியங்கள் எல்லாம் வெளிநாட்டனுக்கு வித்துன்னு இருக்காராம். அடப்பாவி! அவளைய மறியாமல் வார்த்தைகள் வெடித்தன. பாலு என்றார் அப்பா லேசான கண்டிப்புடன். எதையும் நிரூபிக்கிற வரைக்கும் சந்தேகம்தான். இந்த ஆபீசர்கள் சொன்னா அதுதான் உண்மைன்னு அர்த்தம் இல்ல. ப்ரூவ் ஆற வரைக்கும் ஒரு மனுஷனை கண்டிக்க கூடாது. ப்ரூஃப் கிடைச்சிருக்கிறதுனால தான் அரெஸ்ட் பண்ணிருக்கா. அரெஸ்ட் பண்ணியாச்சா? ஆமா, இன்னைக்கு மத்தியானம். அவருக்கு எல்லா மினிஸ்ட்ரியிலயும் பெரிய மனுஷங்க எல்லாரும் பழக்கம். தன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற திமிரு ரொம்ப ஜாஸ்தி. அவன் சட்டென்று நிறுத்தினான். மேற்கொண்டு பேசினால் சித்ராவை பற்றி பேச்சு வரும் என்று பயந்தவனைப் போல. பேச்சை வளர்த்த ஏதாவது அசம்பாவித வார்த்தைகள் வரும் என்கிற தயக்கத்துடன் எல்லோரும் தங்கள் எண்ணங்களில் மூழ்கியவங்களாய் மௌனமானார்கள். அம்மா கைகால் கழுவிக்கொண்டு சுவாமி விளக்கேற்ற போனாள். இது என்ன சோதனடி மாலு என்று அம்மா முணுமுணுத்தாள். இனிமே வெளியில தலை காட்ட முடியாது, அவமானம்தான் என்றாள் மாலு. பெரிய இடத்து சம்பந்தம்னு சந்தோஷப்பட்ட, சிநேகிதர்கள் கிட்டெல்லாம் பெருமழிச்சுண்ட. இந்த சம்பந்தத்தால உங்க அந்தஸ்து ஒசந்து போயிட்டதா நீயும் அப்பாவும் நினைச்சுண்டேள். அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி இந்த அவமானம் வந்திருக்கு. அம்மா அதற்கு பிறகு வாயே திறக்கவில்லை. இந்த சம்பவம் மூலமாவது இவர்கள் மனிதர்களின் தராதரத்தை உணர்ந்து கற்றுக்கொள்ளட்டும் என்று அவள் ஆயாசத்துடன் நினைத்து கொண்டாள். டீ சாப்பிடல எல்லாரும் என்று அவள் சகஜமாக வினவியபடி பாத்திரத்தில் நீரை அளந்து கேஸில் வைக்கப் போகும் சமயத்தில் அழைப்பு மணி தீவிரத்துடன் அவசரத்துடன் ஒலித்தது. எல்லார் உடம்பும் ஒரு வினாடி விரைத்துக் கொள்வதை உணர்ந்து வாசற்கதவை திறந்தாள். சித்ரா நின்றிருந்தாள். சட்டென்று வியப்புடன் மெலிதாக மாலு புன்னகைத்து ஹாய் என்றாள். சித்ரா புன்னகைக்காமல் பாலு இருக்கானா என்றாள் ஆங்கிலத்தில். அவனை பார்க்கணும். உள்ள வாயேன், நான் அவனோட தனியா பேசணும். என் ரூம்ல உட்காரு, நான் அவனை அனுப்புறேன். அந்த வீட்டுடன் தனக்கு சம்பந்தம் இருக்கிற நினைப்பே இல்லாதவள் போல் தயக்கத்துடன் சுற்றிலும் பார்த்து மாலு சுட்டிக்காட்டிய நாற்காலியில் சித்ரா அமர்ந்து கொண்டாள். மாலு கூடத்துக்கு சென்று பாலு, சித்ரா வந்திருக்கா, உன்னோட தனியா பேசணுமா என்றாள். அடி உதட்டை கடித்தபடி பாலு எழுந்தான். மாலு தேநீரை கவனிக்க சென்றாள். யாருடி என்றாள் அம்மா. ஓ நாட்டு பெண் சித்ரா. இதென்ன கூத்து? அம்மாவின் விழிகள் காட்டிய ஆச்சரியத்தில் மெல்லிய சந்தோஷ இழை ஓடிற்று. உன்னை பார்க்க வரல, பாலுவோட தனியா பேச வந்திருக்கா. ஓ! அம்மாவின் குரலில் உற்சாகம் வடிந்து போயிற்று. அவ அப்பாவுக்கு இப்படி ஆச்சேன்னு பயந்து போயிருப்போ. ஏதோ பாலுவாவது தனக்கு உறவுங்கிற ஞாபகம் அவளுக்கு இருந்ததுன்னா சரி. அம்மா ரொம்பவும் வெறுத்து போய்விட்டாள். இந்த ஒரு வருடத்தில் என்கிற மெல்லிய அனுதாபம் அவளுள் ஏற்பட்டது. அவள் தேநீரை கலந்து கோப்பைகளில் ஊற்றுகிற சமயத்தில் சித்ராவின் குரல் உயர்ந்து கேட்டது. நீ ஒரு சுயநலக்காரன், நீ ஒரு ஃப்ராட். அப்பா நல்ல நிலைமையில இருந்த வரைக்கும் அவரோட தயவு வேண்டி இருந்தது உனக்கு. அவர் மேல இப்படி கேசுனதும் விளைவிக்க பாக்குற. நீ சொல்றது நியாயம் இல்லைன்னு உனக்கு தெரியும் சித்ரா என்றான் பாலு. உங்க அப்பாவுடைய எண்ணங்களுக்கும் என் கொள்கைகளுக்கும் ஒத்து வரலன்னு உனக்கு தெரியும். அதனாலேயே நான் வேலையை ரிசைன் பண்ணேன்னு உனக்கு தெரியும். என்ன பிழைக்க தெரியாதவன் நீ ஏசி காட்டல. ஒரு வினாடி மௌனத்துக்கு பிறகு சித்ராவின் குரல் கேட்டது. சரி, அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எங்க அப்பாவை சப்போர்ட் பண்ணி பேசு. பாலுவிடமிருந்து பதில் இல்லை. மாலு சமையலறையில் மெல்லிய எதிர்பார்ப்புடன் நின்றாள். அவர் எங்க அப்பா பாலு. யுவர் வைஸ் ஃபாதர். நாளைக்கு அவருடைய சொத்து பூராவும் எனக்கும் உனக்கும் தான். யாருக்கு வேணும் அவரோட பணம்? தேசத்தை வித்து சேர்த்த பணம். நான் அதை இந்த கையால தொடுவேன், அனுபவிப்பேன்னு நினைக்கிறியா? பாலுவின் குரல் பயங்கரமாக உயர்ந்தது. எந்த துரோகத்தை மன்னிச்சாலும் தேச துரோகத்தை மன்னிக்க முடியுமா? நான் அவருடைய மாப்பிள்ளன்னு சொல்லிக்க வெட்கப்படுறேன். உன்னை சந்திச்சதுக்கு வெட்கப்படுறேன். உன்னை கண்டு மயங்குனதுக்கு வெட்கப்படுறேன். உங்க அப்பாவுடைய கேஸ் விவரத்துக்கு முந்தியே நான் உறவை விட்டு வந்தாச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. நீ என்னுடைய ஒய்ஃப்னு திடீர்னு உனக்கு ஞாபகம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒய்ஃப்னா உனக்கு நான் அடிமையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிற. லுக் சித்ரா, இனிமே அதை பத்தி விவாதிச்சு லாபம் இல்ல. நீயும் நானும் ஒரே கோணத்துல இருக்க முடியாதுன்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சு போச்சு. உன் இஷ்டப்படி நீ இருந்துக்கோ, எனக்கு அப்ஜெக்ஷன் இல்ல. நான் என் இஷ்டப்படி இருக்கேன். நான் வந்தது என் அப்பாவுக்காக. சாரி, ஒரு தேச துரோகிக்கு வக்காலத்து வாங்கி என்னால பேச முடியாது. பொய் சாட்சியங்கள் சொல்ல முடியாது. அவர் உன் அப்பாவா இருந்தாலும் உதவாக்கரையா இருந்தாலும் நீ ஒரு ஜம்பம் பிடிச்சவன். வேலை கிடைக்காம திண்டாட போற. அப்போ என்னையோ எங்க அப்பாவையோ தேடின்னு வராத. நிச்சயமா வரமாட்டேன், எதுக்குமே வரமாட்டேன், கவலைப்படாத. மறு நிமிஷம் சித்ரா ஆத்திரத்துடன் வெளியேறும் அரவம் கேட்டு அம்மா பதைப்புடன் கூலத்துக்கு விரைந்தாள். என்னடா பாலு இது, இப்படியா ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை கொட்டுறது? அவ கலங்கி போயிருக்கா, சமாதானப்படுத்த பாப்பியா என்றாள். அவளை சமாதானப்படுத்த முடியாதுமா என்றான் பாலு நிராசையுடன். நீயும் அப்பாவும் தான் உங்களை சமாதானப்படுத்திக்கணும். எனக்கும் சித்ராவுக்கும் இடையே உறவு தொடர முடியாதுங்கிற முடிவுக்கு நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மாலு நிதானமாக தேநீரை கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுத்தாள்.
எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை என்று அம்மா திரும்ப திரும்ப மெல்லிய குரலில் சொன்னாள். இந்த கல்யாணம் நிச்சயம் ஆனப்போ நான் எத்தனை சந்தோஷப்பட்டேன். மாலு வாயே திறக்கவில்லை. இன்னின்ன செயலுக்கு இன்னின்ன விளைவுதான் இருக்குங்கிற வருத்தம் ஆழ்த்திற்று. பொழுது சாயும் நேரத்தில் யாரோ வாசல் கதவை பலமாக தட்டினார்கள். பக்கத்து வீட்டுக்காரர் நின்றிருந்தார். அந்த பொண்ணுக்கு, கலாவுக்கு என்னவோ ஆயிட்டுது. அவ வீட்டுல இருந்து ஒரே சத்தம். எல்லாருமா போய் விசாரிப்போம் என்றார். சரேலென அம்மா முன்னால் பாய்ந்தாள். மாலு தொடர்ந்தாள். அம்மாவின் வேகத்தை கண்டு பாலுவுக்கு வியப்பு ஏற்பட்டது. வெளி விவகாரங்களில் அதிக சிரத்தை காட்டாத அம்மா எப்படி இப்படி மாறினாள் என்று வியப்பு ஏற்பட்டது. மாலுவின் போக்கினாலா, என் திருமணத்தாலா? அவன் வாசலுக்கு வந்து எட்டி பார்த்தான். 3 வீடுகள் தள்ளி ஒரு வீட்டின் முன் சிறிய கூட்டம் இருந்தது. வீட்டை நோக்கி காரமாக வெளியில் நின்றவர்கள் கத்திக் கொண்டிருந்தார்கள். பாலு தெருவுக்கு வந்தான். அந்த வீட்டிற்குள் இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று தீனமான கீச்சான குரல் கேட்டது. வீட்டை ஒட்டிய பெரிய கேட் உள்புறமாக பூட்டப்பட்டிருந்ததால் வெளியில் நின்று கும்பல் வீட்டு கதவை தட்ட முடியவில்லை என்று பாலு கவனித்தான். கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருத்தர் பெரிய குரலில் கத்தினார். என்ன செய்றீங்க அந்த பொண்ண? கதவை திறங்க. வீடு கம்மென்று இருந்தது. உள்ளே இருந்து வரும் தீனக்குரல் அபயத்தை வேண்டி பிரதாபித்துக் கொண்டிருந்தது. திடீரென்று அம்மாவின் குரல் கேட்டது. யாராவது கேட்டை ஏறி குதிச்சு கதவை தட்டுங்க. ஜன்னல் வழியா பாருங்க. ஏதோ சிக்னலுக்காக காத்திருந்தவர்கள் போல் 2-3 ஆண் பிள்ளைகள் கேட்டின் மீது ஏறி குதித்து கதவை திமுதிமுவென தட்டினார்கள். வெகு நேரத்துக்கு பிறகு ஒரு ஜன்னல் திறந்தது. ஒரு ஆண் எட்டி பார்த்து கோபத்துடன் கேட்டார். எதுக்கு இங்க கூட்டம் போடுறீங்க? என்ன கலாட்டா இது? தலைக்கு தலை கூட்டம் கத்திற்று. அடே, இது எங்க வீட்டு விவகாரம். உங்களுக்கு என்ன அதை பத்தி? அடிச்சுக்குவோம் உதச்சுக்குவோம், நீங்க யார் கேட்க? கூட்டம் ஒரு வினாடி பேசாமல் நின்றது. ஓ மருமக ஏன் காப்பாத்துங்கன்னு கத்துறா? அவளுக்கு ஹிஸ்டீரியா, டிராமா ஆட பிடிக்கும். கூட்டம் வெளியில இருக்குதுன்னு தெரிஞ்சு வேணும்னே கத்துறா. போங்க வேலை ஏத்தவங்களா. உங்களுக்கு இந்த தெருவுல இருக்க எத்தனை சுதந்திரம் உண்டோ அத்தனை எங்களுக்கும் உண்டு, போங்க. பெண்ணின் குரல் இப்போது அடங்கி போயிருந்தது. கூட்டம் என்ன செய்வது என்று புரியாமல் சில நிமிடங்கள் நின்றது. ப்ரூஃப் இல்லாம நாம எதுவுமே செய்ய முடியாதுதான் என்று முணுமுணுத்தார் ஒருவர். அவன் சொல்ற மாதிரி இது அவன் வீட்டு விவகாரம், நாம எப்படி தலையிட முடியும்? ரொம்ப நன்னா இருக்கே என்றாள் அம்மா. அவங்க நாட்டு பொண்ணை கொலை பண்ணாலும் நாம சும்மா இருக்க முடியுமா? அவங்கவுங்க கொலகாரங்கன்னு நாம எப்படி நினைக்க முடியும்? கூட்டம் மெல்ல மெல்ல பிசுபிசுத்து போயிற்று. கலாவின் வீடு பயங்கர மௌனத்தில் மெத்தனமாக இருந்தது. அம்மாவும் மாலுவும் சோர்வுடன் திரும்புகையில் பாலுவும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். எனக்கு நம்பிக்கைல்ல அவளை பத்தி என்று அம்மா முணுமுணுத்தாள். கொலகார பாவிகள், நாமா அதையும் ஊகிக்க முடியாதுமா என்றான் பாலு மெல்ல. என்னமோ தெரியல, அந்த பொண்ணு கிட்ட ஒரு பாசம் ஏற்பட்டு போச்சு எனக்கு. மாதாஜி மாதாஜின்னு தான் குறைகளை சொல்லி அழும். இன்னைக்கு என்னமோ ஆயிட்டதுக்கு எனக்கு உடம்பு பதறது. நம்மளால முடிஞ்சதா நாம செஞ்சாச்சுமா, அதுக்கு மேல என்ன செய்ய முடியும் என்றாள் மாலு. அத சொல்லு, அவாவா தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கே. மாலு சிரித்தாள். நேத்துதான் நீ லெக்சர் கொடுத்த தலையெழுத்த மாத்த முடியும்னு. புத்தி இருந்தா மாத்தலாம், அது இல்லைன்னா என்ன பண்றது? அம்மா மாறித்தான் போய்விட்டாள் என்று தனக்குள் நினைத்து பாலு சிரித்து கொண்டான். வீட்டிற்கு சென்ற கொஞ்ச நேரத்துக்கு மாலுவும் அம்மாவும் அந்த பெண்ணை பத்தி பிரலாபித்தார்கள். அவன் சுரத்தில்லாமல் எழுந்து உடுப்பை மாற்றிக்கொண்டு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் என்று உள்பக்கம் நோக்கி சொல்லிவிட்டு கிளம்பினான். வண்டியை கிளப்பிக் கொண்டே, நல்ல வேளை இந்த கார் நாகநாதனோடது இல்ல என்று சொல்லிக் கொண்டான். சொந்த சம்பாத்தியத்துடன் கொஞ்சம் கடனில் வாங்கியது. இன்னும் கடன் இருந்தது. ஆனால் நாகநாதனுடைய காசு இதில் ஒட்டி இருக்கவில்லை. மை காட், அவனால் இன்னும் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. எத்தனை பெரிய தவறை செய்ய எப்படி துணிந்தார்? நான் 1 வாரத்துக்கு முன் வேலையிலிருந்து ராஜினாமா செய்தது எத்தனை நல்லதாய் போயிற்று. ஆனால் அம்மாவும் அப்பாவும் நினைப்பது போல் தலைகுனிவு ஏற்பட்டதுதான். நான் செய்யாத குற்றத்துக்காக, அவருடன் விதிவசத்தால் ஏற்படுத்தி கொண்ட சம்பந்தத்துக்காக இந்த தலைகுனிவு இனிமேல் குனியத்தான் வேணும். வேலை கிடைக்காம திண்டாட போறேன். என்னுடைய சகதர்மிணியின் சாபம். வேலை கிடைக்காம போகும். நாகநாதனோட மருமகன்னு தெரிஞ்சா நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கும் அவருடைய விவகாரங்கள்ல சம்பந்தம் இருக்கலாம் என்று சந்தேகிப்பாங்க. பாதையை பார்த்து கன்னாட் பிளேஸுக்கு திரும்புகையில் அவனுக்கு சிரிப்பு கூட வந்தது. நிச்சயம் நான் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை எதிர்பார்க்கவில்லை. வெகு சொற்பகால திருமண வாழ்வில் அத்தனை அதிர்ச்சிகள். போதையேறிய பிரமோத் குப்தாவின் உளறலை கேட்ட அன்றுதான் கிளைமேக்ஸ். அதற்கு பிறகு ஏற்பட்ட அதிர்ச்சிகள் எல்லாம் ஆன்டி கிளைமேக்ஸ். முதலாவதை ஏப்பம் விட்டவை. மாலுவின் வார்த்தைகளை ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தால் இத்தனை அதிர்ச்சிகளையும் தவிர்த்திருக்கலாம். விதி விதியாகத்தான் இருக்க வேண்டும். அதன் வெலாசிட்டியை தடுக்க முடியாது. கீழ் நோக்கி சரிய ஆரம்பித்த பிறகு அதன் வேகத்தை எப்படி தடுக்க முடியும்?
மாலு அபூர்வ பிறவி. பிறக்கும் போதே முதிர்ச்சியோடு பிறந்தவள். அப்படித்தான் இருக்க வேண்டும். அவள் வயதில் எத்தனை பெண்கள் இவளைப் போல் தீவிரமாக யோசிக்கிறார்கள், தங்கள் இனத்தைப் பற்றி ஆத்மார்த்தமாக கவலைப்படுகிறார்கள். அம்மா கூட இவள் சகவாசத்தினால் மாறிவிடுகிறாள். மாலுவுக்கும் திலீப் பானர்ஜிக்கும் இடையே இருக்கும் நட்பை பற்றி தெரிந்தால் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாள் என்று அவன் யோசித்தான். யோசனை திறன் பின்னுக்கு நகர்ந்தாலும் நகரலாம். கண்ணாட் பிளேஸ் பாதாள பார்க்கிங் ஏரியாவில் காரை நிறுத்திவிட்டு அவன் குறிப்பிட்ட சிந்தனை ஏதும் இல்லாமல் நடந்தான். ஹாய் என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். ரமேஷ் நிற்பதை பார்த்தான். சட்டென்று நாகநாதனின் நினைவு வந்து மனதிற்குள் ஒரு கூச்சம் ஏற்பட்டது. ஹாய் என்றான் அவன் லேசாக புன்னகைத்து. எப்படி இருக்க ரமேஷ்? பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ரமேஷ் கொஞ்சம் தடித்திருந்தான். ஆனால் முகத்தில் சுபாவ அலுப்பு இன்னும் தெரிந்தது. என்ன செய்யறது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. என்ன பிரச்சனை? நல்ல வேலை கிடைச்சிருக்கிறத சொன்னியே காமர்ஸ் இந்தியால. வேலை நல்ல வேலைதான். அப்பா காலம் ஆயிட்டார் திடீர்னு. பாலு திடுக்கிட்டு நின்றான். அப்பாவா? உங்க அம்மாவுக்குன்னா எப்பவும் அதாவது உடம்பும்ப. ஆமா, ஆனா அவர் போயிட்டார் டு கிவ் அ சர்ப்ரைஸ். ஐ எம் சாரி யார். ரமேஷ் சிரித்தான். என்னுடைய ராசி பாலு. நான் இப்ப ஜோசியெல்லாம் தீவிரமா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமோ. என் ஜாதகப்படி நான் ஏதாவது பாரத்தை தாங்கிண்டே தான் இருப்பேன். நிம்மதி இருக்காது, ரிலாக்ஸ் பண்ண முடியாது. என் ஜாதகத்தையும் பாரு என்று சொல்ல கிளம்பிய நாவை பாலு அடக்கி கொண்டான். நமக்கு என்ன ஆகிவிட்டது என்று கவலைப்பட்டான். அப்போ நான் வரேன் பாலு, எனக்கு அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும் என்று ரமேஷ் கிளம்பியதும் நாகநாதனின் விஷயம் நாளைக்குத்தான் பேப்பரில் வரும் என்று ஞாபகத்துக்கு வந்தது. தனியாக எங்கேயாவது உட்காரலாம் என்று அவன் காஃபி ஹவுஸுக்குள் நுழைந்தான். ஏதாவது மூலை காலி இருக்கிறதா என்று அவன் கண்களால் துளாவுகையில் ஒரு மூலையில் இருந்து பிரமோத் குப்தா பலமாக கையசைத்து அழைத்தான். அடக்கடவுளே என்று அழுத்து கொண்டு ஹாய் என்ற புன்னகையுடன் பாலு சென்று அமர்ந்தான். அவன் உட்கார்ந்தவுடன் பிரமோத் அவனுடைய கையை பற்றி மெல்லிய குரலில் எனக்கு நியூஸ் தெரியும் என்றான். எந்த நியூஸ்? நாகநாதன் அரெஸ்ட் ஆன நியூஸ். இதை தவிர வேற நியூஸ் இருக்கா? இத்தனை பயங்கர நியூஸ் இல்ல. என்ன அது? நான் போன வாரம் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்? சட்டவிரோதமா நடந்துக்க சொன்னாங்க. ரிஜெக்ட் ஆன டெண்டரை பாஸ் ஆன் பண்ணணுமா. நான் முடியாதுன்னுட்டேன். அதனால என்ன அவமதிக்கிறாப்ல எனக்கு கீழே இருக்க ஆபீசர் மூலமா பாஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப அபாயகரமான கான்ட்ராக்ட் அது. நான் அதுக்கு உடந்தையா இருக்க மாட்டேன்னு ரிசைன் பண்ணிட்டேன். தப்பிச்ச. பாலு விரக்தியுடன் சிரித்தான். பிசாசு மாதிரி என்னை துரத்திண்டு என் மாமனார் சமாச்சாரம் வரலாம். வேலை கொடுக்க இப்ப கம்பெனிகள் அதிகமா தயங்குவாங்க. நாகநாதனுடைய மாப்பிள்ளன்னு தெரிஞ்ச உடனே. பிரமோத் சற்று நேரம் யோசனையுடன் அவனை பார்த்தான். மை காட், நான் நிச்சயமா இதை நினைக்கல. நாகநாதனுக்கு இத்தனை பயங்கர தைரியம் இருக்கும்னு என்றான். ஒரு சவுத் இண்டியனை பார்த்து இந்த மாதிரி விவகாரங்களை இது வரைக்கும் கேட்டதில்ல. அவர் ஒரு பயங்கரமான ஆள்னு எங்க அப்பா சொல்லுவார். ஆனா இவ்வளவு பயங்கரம் நிச்சயம் நினைக்கல. அவன் சற்று மௌனத்திற்கு பிறகு சொன்னான். ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், சித்ராவை பத்தி. பாலு விருக்கென்று நிமிர்ந்தான். வேண்டாம், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அவளை பத்தி புதுசா எதுவும் தெரிஞ்சுக்க எனக்கு ஒன்னும் ஆக போறதில்ல. பிரமோத் சங்கடத்துடன் மௌனமானான். நான் அன்னைக்கு வளர்னதை நினைச்சு வெக்கப்படுறேன் பாலு. நாட் அட் ஆல். நான் அதையெல்லாம் மறந்தாச்சு, சமாதானமாயாச்சு. குட் என்றான் பிரமோத் மெல்லிய நிம்மதியுடன். நீ ரொம்ப நல்ல பையன் பாலு. டூ குட் ஃபார் சித்ரா. நீ வேலை விஷயத்தை பத்தி கவலைப்படாத. என் கம்பெனில நான் உன்னை சேர்த்துக்கிறேன். உன் பழைய சம்பளத்துல உனக்கு பிடிச்சா நீடிச்சிருக்கலாம். பாலு வியப்புடன் சிரித்தான். ஆர் யூ சீரியஸ்? அப்சல்யூட்லி. தேங்க்யூ யார். நாட் அட் ஆல். நாளைக்கு ஆபீஸ்க்கு வா. வீட்டிற்கு திரும்புகையில் மனதில் ஒரு சின்ன திருப்தி ஏற்பட்டது. ஏதோ பிராய சித்தத்துக்காக பிரமோத் இந்த வேலையை கொடுத்தாலும் நம் பிரச்சனை தீர்ந்தது. தன் வாழ்வின் முதல் கட்டம் முடிந்து இரண்டாவது கட்டம் ஆரம்பிக்க போவதாக தோன்றிற்று. அதற்குள் எத்தனை மூப்பு ஏற்பட்டு விட்டது. அவன் வீட்டை அடைந்த போது தெருவே ஒரு மௌன சோகத்தில் ஆழ்ந்திருந்தாற் போல் ஒரு பிரமை ஏற்பட்டது. காலையில் விழித்த போது அதற்கு விளக்கம் கிடைத்தது. அம்மா கலவரத்துடன் மாலுவையும் அவனையும் எழுப்பி சொன்னாள். அந்த பொண்ணு கலா செத்து போயிட்டா. பாலு ஒன்றும் புரியாமல் அம்மாவை பார்த்தான். மிக நெருங்கிய பந்து யாரோ போய்விட்டார் போல் அவள் முகத்தில் துயரம் தெரிந்தது. செத்து போயிட்டாளா? எப்படி? தற்கொலைங்கிறா. கெரசின கொட்டிண்டு நெருப்பு வச்சுட்டாளாம். நான் நிச்சயமா நம்ப மாட்டேன். அவளேதான் கொலை பண்ணிருப்பா. மாலு திகைத்து போய் நின்றிருக்க அம்மா திரும்ப திரும்ப புலம்பிக் கொண்டிருந்தாள். நேத்தே எனக்கு சந்தேகம், அந்த பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுத்துன்னு. பூஞ்ச உடம்பு, அடிச்சே அவ உசுறு போயிருக்கோம். அப்புறம் கொளுத்திருப்பா. போலீஸ் வந்துதாமா என்றான் அவன். எல்லாம் காதுங்காது வச்சாப்புல ஆயிடுத்து. போலீஸ்க்கு ஏதாவது கொடுத்து வாய பொத்திருப்பா. அம்மாவின் கண்களில் இருந்து மளமளவென நீர் வழிந்தது. விதிங்கிறது இதுதான் பாரு. மாலுவும் நானும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை பார்த்து ஆனை மட்டும் மண்ணாடணும்.
உங்க பொண்ணை அழிச்சுன்னு போயிடுங்கன்னு. எப்படிப்பட்ட அசடுகளவா? அம்மா சற்று நேரம் ஏதும் பேசவில்லை. பிறகு மீண்டும் தனக்குள் முணுமுணுத்தாள். எத்தனை நியாயம்! பச்சை குருத்தாட்டம் இருந்தது அந்த பொண்ணு. கொலை செய்ய எப்படி மனசு வந்தது? அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணித்து? மனுஷனோட பேராசை அப்படி ராட்சசத்தனமா போமா? முன்ன வெங்கடேசனுடைய அப்பா அம்மா பணத்தை பத்தி பேசினப்போ இது என்ன வியாபாரமா? எனக்கு இஷ்டம் இல்லைன்னு மாலு சொன்னப்போ எனக்கு அப்போ அவ கோபம் புரியல. இந்த பிரச்சனை எத்தனை முக்கியமானதுன்னு புரியல. கலா மாத்திரம் நம்ம மாலு மாதிரி தைரியமா இருந்திருந்தா இப்ப செத்திருக்க மாட்டா. விதிடி, நீயும் நானும் என்ன செய்ய முடியும்? விதிய கூட ஜெயிக்கலாம்னா தைரியம் இருந்தா. எல்லாருக்கும் யோசனை திறன் வேணும், பாலு சொல்ற மாதிரி. என்னம்மா ஒரேடியா மஸ்கா பண்ற என்று மாலு சிரித்தாள். ஒன்னும் இல்லடி என்றாள் அம்மா சோர்வுடன். எனக்கு தாங்கல. என்கிட்ட வந்து வந்து நிக்கும் அந்த குழந்தை. அதுக்கு உதவ முடியலையேன்னு வருத்தமா இருக்கு. தோத்து போன மாதிரி இருக்கு. நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையோ, அவளோட மனசை மாத்த பாரு. சக்தி இருந்தாலும் வரதட்சணை கொடுக்க கூடாதுன்னு சொல்லு. நான் இந்த கலாவுடைய கேஸ பத்தி நிச்சயம் பேப்பருக்கு ரிப்போர்ட் பண்ண போறேன். அந்த கொலகார பாவிகளை ஒன்னும் செய்ய வேண்டாமா? இவாளை சும்மா விட்டா இன்னைக்கு ஒரு கலா, நாளைக்கு ஒரு மாலான்னு கேஸ் வரும். ஏதாவது செய்யலாம். நிறைய பொன்னுரிமை சங்கங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் நான் போன் பண்றேன். போலீஸ் வந்து அவளை தண்டிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க கூடாது. கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. பாலு கதவை திறந்ததும் ஹலோ என்றபடி திலீப் உள்ளே வந்தான். அவனை கண்டதும் மாலுவின் முகம் மலர்ந்து போவதை பாலு கவனித்தான். திலீப் அப்பாவையும் அம்மாவையும் கவனித்து வணங்கிவிட்டு அம்மாவை பார்த்து, என்ன முகம் இப்படி வாடி இருக்கு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்றான். மாலுடைய அம்மா இல்லையா, ஊர் கவலை எல்லாம் பட ஆரம்பிச்சிருக்கா என்றார் அப்பா. குட், ரொம்ப விவேகமான கவலைன்னா அது என்று திலீப் மென்மையாக புன்னகைத்தான். யார பத்தின கவலை? அம்மா விவரங்கள் சொன்னாள். ரொம்ப அநியாயம் இது. எத்தனை தைரியம் இருந்தா இப்படிலாம் நடக்கும்? டெல்லியில படிச்சவங்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட காட்டு மிராண்டித்தனம் நடக்கிறத அனுமதிக்கலாமா? நிச்சயமா எங்கேயும் அனுமதிக்க கூடாது. மாலு ஒரு பிளான் வச்சிருக்கா. இந்த கோடை விடுமுறையில சம்மர் கேம்ப் மாதிரி நானும் அவளும் ஏரியாவா போய் பிரச்சாரம் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம். 100 பேர் காதுல பட்டு அதுல 10 பேராவது யோசிக்க ஆரம்பிச்சா நமக்கு வெற்றி தான். உள்ளறையில் இருந்து மாலு வந்தாள். எல்லா சங்கத்துக்கும் போன் பண்ணிட்டேன். எல்லாரும் தடிய தூக்கின்னு இங்க வரப்போறா பாரு. போலீஸ் வந்து கலாவுடைய புக்காத்துல நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் கூட்டம் விடாது. அவள் திலீப்பை பார்த்து, வரியா? இந்த இடத்துக்கு போய் விவரங்கள் சேர்க்கலாம். போலீஸுக்கு இங்க இருக்கிறவங்க தான் சரியான தகவல் கொடுக்க முடியும் என்றாள். வரேன் வா என்று திலீப் கிளம்பினான். அவர்கள் அகன்றதும் பாலுவை பார்த்து அம்மா மெல்லிய குரலில் சொன்னாள், நல்ல பையனாத்தான் தெரியறான். பாலு மெல்ல புன்னகைத்தான். எதுக்கு சொல்ற என்றான் அப்பாவை கவனித்தபடி. மாப்பிள்ளையா வந்தா பரவாயில்லைன்னு இவ சாங்ஷன் பண்ண போறாப்ல என்றார் அப்பா. என்னவோ இவ பர்மிஷனுக்காக தான் பொண்ணு காத்துன்னு இருக்கான்ற நினைப்பு. மாலு ஏதாவது சொன்னாளா? வாயே திறக்கல என்றாள் அம்மா. கல்யாணத்தை பத்திர நினைப்பே அவளுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நினைப்பு வந்தா இவனைத்தான் பண்ணிக்குவான்னு தோன்றது. இஷ்டப்பட்டா பண்ணிக்கட்டும். அவ தப்பு பண்ண மாட்டா தன் தீர்மாங்கள்ல. பாலு தலையை குனிந்து கொண்டான். அம்மா தன்னை சுட்டி காட்டுகிறாளோ என்று இருந்தது. சொல்லி காட்டினால் ஒன்றும் தப்பில்லை என்று நினைத்து கொண்டான். உன்னை தப்பு சொல்றேன்னு நினைக்காதடா பாலு என்றாள் அம்மா மென்மையாக. நாம நல்லதைத்தான் நினைச்சோம். இப்படி ஆகும்னு யார் கண்டா? சம்பந்தி என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சித்ராவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அவனும் குழந்தையா இருக்கா. ரொம்ப முறைச்சிக்காத அவட்ட. தன்னால சரியாயிடுவா. அவனுக்கு உடல் பூராவும் சிலிர்த்தது. அம்மாவால் எப்படி இப்படி பேச முடிகிறது? எத்தனை காருண்யம் வேணும் அதற்கு? சித்ரா இவர்களை அவமதித்த அளவு வேறு எந்த வீட்டிலாவது அவமதித்திருந்தால் சும்மா இருந்திருப்பார்களா? பொறுமையாக ஏற்றிருப்பார்களா? சித்ராவுக்கு மட்டும் நல்ல சுபாவம் இருந்தால் கூட்டு குடும்பமாக இந்த வீடு எப்படிப்பட்ட சொர்க்கமாக இருந்திருக்கும். அப்பா மௌனமாகவே இருந்தார். வேடிக்கையாக இருந்தது. அம்மா முன்னால் நகர அப்பா பின்னுக்கு நகர்ந்து கொண்டது. சுயமாக சிந்திக்க ஆரம்பித்ததுமே அம்மா தனியாக முடிவெடுக்க கற்றுக்கொண்டது. மிக இயல்பான விஷயமாக போனது. எப்படிப்பட்ட மாறுதல்! வாசற்கதவு திறந்து மாலு உள்ளே வந்தாள். அம்மா, கலாவோட அப்பா அம்மா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அரோரா வந்திருக்கா என்றாள். அம்மாவின் முகத்தில் சட்டென்று ஒரு கோபம் படருவதை பாலு வியப்புடன் கவனித்தான். இப்ப வந்து என்ன ஆகணுமா? அரோராக்களின் முகம் கன்றி சிவந்திருந்தது. அம்மாவை கண்டதும் திருமதி அரோரா, பெஹன்ஜி மோசம் போயிட்டோம் என்று அணைத்துக் கொண்டு அழுதாள். அம்மாவின் கண்களில் நீர் இருந்தாலும் முகம் கடுமையாக இருந்தது. நீங்க அழுது என்ன லாபம் சொல்லுங்க? நீங்களா அந்த குழந்தைய யமன் எடுத்துன்னு போக அனுமதிச்சீங்க? நான் எச்சரிச்சப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெஹன்ஜி மன்னிங்க. எங்கள் புத்தி அத்தனை மழுங்கி இருந்துச்சு. எங்க விதி அது. விதியும் இல்ல கதியும் இல்ல என்றாள் அம்மா ஆத்திரத்துடன். கலாவோட இந்த முடிவுக்கு நீங்க தான் காரணம்.
அவளோட மாமியார் மாமனார் பொல்லாதவங்க, எல்லாருக்கும் தெரியும். பணவெறி பிடிச்சவங்க எப்படி நடந்துக்குவாங்களோ அப்படி நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க நல்லவங்கன்னு வேஷம் போட்டுக்கிட்டு பச்சை குருத்த பலியிட எப்படி மனசு வந்தது? நீங்களா பலிக்கு அனுப்பினீங்க. சமூகங்கிற சால்ஜாப்பு கொண்டு நீங்க வேலை மெனக்கட்டு உங்க வீட்டுக்கு நாங்க வந்து சொல்றோமே, எங்களை பைத்தியக்காரங்க நினைச்சீங்களா? உடனே வந்து பொண்ணை அழைச்சிட்டு போயிருந்தா இப்படி ஆகிருக்குமா? என் மேலதான் தப்பு, என் மேலதான். அரோரா மடேர் மடேர் என்று தலையில் அடித்துக் கொண்டார். நான் நிச்சயமா விபரீதத்தை உணரல. தேவைக்கு சற்று அதிகமாகவே அம்மா பேசிவிட்டதாக பாலுவுக்கு பட்டது. அம்மாவே இதை உணர்ந்தாற்போல் மௌனமாக இருந்தாள். அடுத்த 2 பெண்களுக்கு அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க என்றாள் மாலு. போலீஸ் வந்து கேட்கிற விபரங்களுக்கு பயப்படாம பதில் சொல்லுங்க. நாங்க எல்லாரும் ஆதரவுக்கு இருக்கோம். இது தற்கொலை இல்ல, கொலைன்னு எல்லாருக்கும் தெரியும். வந்தவர்கள் பேச தெம்பில்லாமல் எழுந்து போய்விட்டார்கள். அவர்கள் சென்றவுடன் எல்லோருமாக வெளியே வந்தார்கள். பாலு வெளியில் தெரிந்த காட்சியைக் கண்டு திகைத்தான். கலாவின் வீட்டெதிரில் சாரி சாரியாக பெண்கள். பெண்கள் சங்கங்கள் அவ்வளவும் படையெடுத்திருந்தன. கையில் பெரிய பெரிய பேனர்கள். தீயை வைத்த கையில் விலங்கை போடு, பெண் உருவில் இருக்கும் ராட்சசியை லாக்கப்பில் போடு. இதை தவிர கோஷங்கள். நான் போறம்மா என்றாள் மாலு. நானும் வரேண்டி என்றபடி அம்மா உத்வேகத்துடன் தொடர்ந்தாள். மாலுவுடன் திலீப் பானர்ஜி கூட்டத்தில் வந்து சேர்ந்து கொண்டான். தங்கள் வீட்டு வராந்தாவிலிருந்து பாலு ஒரு 3ஆம் மனிதனைப் போல பார்த்து கொண்டு நின்றான். கூட்டத்தையும் கோஷத்தையும் நடுவில் அம்மாவை பார்க்கும்போது ஒரு புதிய சகாப்தம் உருவாகிறார் போல் தோன்றிற்று. உலகத்து துக்கமெல்லாம் தன் துக்கமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்ட அம்மா விஸ்வரூபம் எடுத்து விட்டார் போல் மனசு பூரித்தது. நான் நான் என்னவாக போகிறேன்? எல்லைகளின் விளிம்பை கண்டு கலகலத்து நிற்கிறேன். இனிமேல் நடந்ததை மறந்து பாதையை வகுத்து கொள்ள வேண்டும். தனியாக சித்ராவிடமிருந்து மனது முழுவதும் கழண்டு கொண்டது சற்று வியப்பாக இருந்தது. நமஸ்தே சாப். அவன் திடுக்கிட்டு திரும்பினான். ஊன்றியபடி சுரேஷ் நின்றிருந்தான். அட, எப்படி இருக்க? பார்த்து எத்தனை நாளாச்சு என்றான் பாலு சந்தோஷத்துடன். எம்ஏ முடிச்சிட்டேன் சாப். கிராமத்துக்கு போய் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போறேன். நல்ல காரியம் சுரேஷ். நம்ம ஜனங்களுக்கு அறிவுதான் தேவை. வெறும் 8 படிப்பு போதாது. பாய் சாப், பகுத்தறிவு வேணும், மனிதாபிமானம் வேணும். இன்னைக்கு நடந்த அக்கிரமத்தை பாருங்க. சின்ன வயசுல இருந்து இத மண்டையில ஏத்தணும் சாப். நான் இதைத்தான் போதிக்க போறேன். பாலு மெலிதாக நிகழ்ந்தான். சுரேஷ் பெட்டிக்கடை வைத்து வியாபாரம் செய்தவன். என்னுடைய வாழ்த்துக்கள் சுரேஷ் என்று கையை குலுக்கினான். தெருவில் போலீஸ் ஜீப் வந்து நிற்பது தெரிந்தது. சிறிது நேரத்தில் கலாவின் மாமனார், மாமியார், கணவன் ஆகியோரை ஏற்றிக்கொண்டு ஜீப் நகர்ந்தது. குழுமி இருந்த பெண்கள் கூட்டம் வெற்றி கூவல் விடுத்தது. கலாவின் பெற்றோர்கள் துயரம் குறையாமல் கிளம்பி சென்றார்கள். அம்மாவும் மாலுவும் திலீப்பும் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். மூவர் முகத்திலும் எந்த வெற்றி செருக்கும் தெரியவில்லை. மாறாக மிதமிஞ்சிய துயரம் தெரிந்தது. இவர்களைச் சேர்ந்தவன் நான் என்கிற நினைப்பு சட்டென்று பாலுவின் மனதை நிறைத்தது.